வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியலட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. இப்போதான் சார் ரீசெண்டாக பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தல் நடந்துச்சு. நிர்வாகிகள்லாம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ சடனாக அங்கே ஏதோ சிக்கல் வந்திருக்கு. பல யூடியூபர்ஸ் அதுலேருந்து நீக்க போகிறாங்க அப்படின்றலாம் தகவல் வந்திருக்கு. என்ன சார் அது? நேற்று வெளியூருக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அதனால தான் நேற்று நிகழ்ச்சி பண்ண முடியல. போகும்போது அந்த விமான நிலையத்தில் எல்லாரையும் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலானோர் சொல்கிற கருத்து, சார் ஒரு நாள் பூரா நடக்கிற நிகழ்வுகளை உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா எனக்கு தெரிஞ்சுது. என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்ன்றது மொத்தத்தையும் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்க நம்ம பேசுகிற விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு ஏன் கருதுறான்னா, அது மக்கள் சார்ந்த விஷயங்களாக இருப்பதால் அவர்கள் அது முக்கியமான விஷயங்கள் என்று கருதி கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் குறிப்பிட்ற விஷயம் அவ்வளோ முக்கியமான விஷயமாக நான் கருதவே இல்லை. உங்களுக்குள்ள பஞ்சாயத்து ரைட்டா, மக்கள் பிரச்சனையாக இருந்தால் பேசலாம். நீங்கள் 4 பேர் அடிச்சுக்கிறத நாம் ஏன் எடுத்து விவாதிக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் சோஷியல் மீடியாலலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக திமுகவினர் ஐ ஸ்டாண்ட் வித் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிலாம் நின்றுட்டு போங்க. ரொம்ப கால் வலிச்சுன்னா ஒரு சேரை போட்டு உட்காந்துக்குங்க. யோசிச்சு பாருங்கள், 1.5 வருஷமாக என்னென்ன கஷ்டத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி யார் பாதிக்கப்படுகிறார்களோ அல்லது பாதிக்கப்படுவது இரு தரப்பு மாறி மாறி குற்றம் சாட்டி கொள்ளும் இரு தரப்பினரும் ஒருத்தன் குரல் கொடுத்தானே நமக்காக. எள்ளி நகையாடினார்கள், கொண்டாடினார்கள். வேணும் அவனுக்கு, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட், நீ நேற்று வந்துட்டு நீ ஜேர்னலிஸ்ட்டா அப்படின்னு கொண்டாடினார்கள். அப்பாடி மூடிட்டாங்க. கரெக்டான வேலை செஞ்சிங்க சார். 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் அதில் இருக்க ஒரு எனது நண்பர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் போன்றோர் விதிவிலக்குகள் அதில் ரொம்ப அரிதான விதிவிலக்கு. இவங்கெல்லாம் தான் இப்போ இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள், அவங்க ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் இப்போ நீக்கிட்டாங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டும் கட்டி உருளட்டோன்றேன், சட்டை கழிச்சுக்கிட்டு ரோட்டில் உருளட்டும், மக்கள் பார்க்கட்டும். அந்த நிர்வாகிகள் தானே சார் இவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணணும். அந்த நிர்வாகிகள் கையேறு நிலையில் இருக்கிறார்கள். என்ன நடந்துச்சுன்னா, அந்த தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் ஷபீர் தலைமையில் ஒரு டீம் நின்றுச்சு. அந்த டீமை தோக்கடிக்கணுன்றதுனால இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் மெம்பராக சேர்த்துட்டாங்க. மெம்பராக சேர்த்து திமுக அறிவாலய ஏவல் நாய்களை பூரா அதில் உறுப்பினர்களாக சேர்த்து அந்த டீமை ஜெயிச்சிருச்சு. ஜெயித்த பிறகு இவர்கள் காவல்துறையின் கூலிப்படைகளாக மாறி செயல்பட்டதெல்லாம் எல்லாரும் அவங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ இப்போ சமயம் கிடைக்கும்போது இதை ஒரு சந்தர்ப்பமாக வைத்து அவங்களெல்லாம் நீக்கணும். எந்தெடுத்தாச்சு அன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி அவங்களெல்லாம் நீக்குங்கன்ட்டு விதிகளை எல்லாம் திருத்தி இருக்கிறார்கள். திருத்தினதில் இப்போது பாதிக்கப்படுற இந்த அறிவாலய ஏவல் நாய்கள் கற்றுக்கின்றன. இப்போ விதிகள் மட்டும் தான் திருத்துட்டாங்க, வேறு எதுவும் பஞ்சாயத்து ஒருத்தரை நீக்கியிருக்காங்க. அந்த நீக்கினது தப்புன்ட்டு அந்த தரப்பு, அந்த அறிவாலய ஏவல் நாய்கள் தரப்பில் கூவல் அதிகமாக இருக்கிறது. இவர்களும் அறிவாலயத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தான். அதனால தானே சிக்கல் இப்போ நமக்கு நடக்குது. நீ ஒரு சங்கர்னு வேணாம், சவுக்கு சங்கர்னு வேணாம், பத்திரிகையாளர்னு வேணாம், ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பொய் வழக்கு, கஞ்சா கேஸு, இவ்வளவு கேஸை போடுறாங்களே, இது தப்புன்னு குரல் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒருத்தருக்கு தோணுச்சா? இது தப்புன்னு குரல் கொடுக்கறதுனால என்ன உங்கள் அந்த நிறுவனத்துலேருந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? இப்போ ஒரு பத்திரிகையாளனுக்கு நடக்கிறத குரல் கொடுக்காத நீங்கள் மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவீங்க? நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை, குறைந்த வாடகையில் அரசு குடியிருப்பு ஒதுக்குவதில் ஆரம்பித்த பஞ்சாயத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்து கொண்டு இருக்கிறது. கட்டி உருளட்டோன்றேன். மக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோம். இதை நல்லா ஓரமாக நின்று, இது ஒரு நகைச்சுவை காட்சியை எப்படி பார்த்து ரசிப்பீர்களோ அது மாதிரி ஓரமாக நின்று பார்த்து ரசியுங்கள். வீடு கிடச்சதா இல்லையாங்க சார்? வீடு வாங்கிட்டாங்க, அதை ரத்து பண்ணணும்னு ஒரு குரூப் இப்போ சுற்றிட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் எவ்வளவு அற்பமானவர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பிரச்சனை பேசுங்கடானா நீங்கள் என்னடா உங்கள் பிரச்சனை சபைக்கு கொண்டு வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப முக்கியமா? யார் இதில் மெம்பராக இருக்கணும்? பெரிய ஆக்ஸ்ஃபோர்டு கிளப்பு, இது ப்ரெஸ் கிளப்பு. யார் அதில் மெம்பராக இருக்கணும், யார் நிர்வாகியாக இருக்கணும்? இது இவ்வளோ பெரிய விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நம்ம நேரத்தை வீணடிக்க வேணால் சப்ஜெக்ட்டுக்கு போங்க. நானே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச வேண்டும். ஊடகங்களில் பெரிய அளவில் செய்தியாக வரவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஒரு சில நிகழ்ச்சி முன்பாக நான் பேசினேன், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒரு வருடத்திற்கு முன்பு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படக்கூடிய ஒரு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவை வச்சுக்கிட்டு புரியாத மேலெல்லாம் கேஸை போட்டு துட்டு வாங்குறத அருண் வேலையாகவே செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லியிருந்தேன். முன்னாடிலாம் கஞ்சாவை தான் வைப்பாங்க ஸ்டேஷனில் போய் கேஸ் போடுறது. இப்போ மெத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெத்து, எல்எஸ்டிலாம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வச்சா பெயிலே கிடைக்காது, ரொம்ப டஃப்பு, ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷனு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். நேற்று அது சம்மந்தமாக ஒரு பஞ்சாயத்து நடந்து விட்டது. பெரிய அளவில் ஊடகங்களில் அது செய்தியாகவில்லை. அது செய்தி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கி இதை எடுத்து செய்கிறேன். 19/11 தியானேஸ்வரன்ற ஆளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவன் அந்த தியானேஸ்வரன்கிட்டேருந்து
எல்எஸ்டி, அது ஒரு சிந்தட்டிக் ட்ரக் எல்எஸ்டி, இன்னொரு சில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது. யார் உனக்கு சப்ளையர் என்று கேட்டதன் அவர் ஸ்ரீனிவாசன், சரத், சர்புதீன் அப்படின்ற 3 பேரை அடையாளம் காட்டுகிறார். சரின்னா இந்த ஸ்ரீனிவாசன் அண்ட் சரத்தை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சர்புதீனை அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த சர்புதீன் ஒரு ஃபார்ச்சூனர் கார் வைத்திருக்கிறார். அந்த ஃபார்ச்சூனர் காரோடு அவர் கைப்பற்றும் போது தான் அந்த ஃபார்ச்சூனர் காரில் 27 லட்சம் பணம் சீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இந்த சரத்துக்கிட்டேயும் ஸ்ரீனிவாசன் ஆளுகிட்டையும் கஞ்சா, ஓஜி கஞ்சான்ட்டு இது ஒன்று சொல்கிறாங்க. அது ஒரு 10 கிராம் என்னமோ சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சர்புதீன் தான் எங்களுக்கு சப்ளையர் என்று இவர்கள் சொல்கிறார்கள். சர்புதீன்ட்டு நீ யாருப்பா, எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் பிரமணியா வியூக வகுப்பு நிறுவனத்தில் அட்மினாக வேலை செய்கிறேன். அட்மின்னா என்னென்னா ஒரு ஆஃபீஸ்க்கு ஒட்டுமொத்தமாக இன்சார்ஜ். அந்த ஃபார்ச்சூனர் காரு பிரமணியா நிறுவனத்தின் பெயரில் இருக்கிறது. இதோடு முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த சர்புதீன் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்பதற்காக அந்த நிறுவனமே போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுதுன்னு சொல்ல முடியுமா? அப்போது கூட்டிகிட்டு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் இதை ஒப்படைச்சிடுறாங்க. இப்போது இதில் இந்த நிறுவனத்திற்கோ அந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கோ தொடர்பு இருக்கிறது என்று இவர்கள் கருதினால் அவங்கள சம்மன் பண்ணி விசாரணைக்கு அழைக்கலாம். அருண் என்ன பண்ணுறாருன்னா இதை காரணமாக வச்சு அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தி அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அதிமுகவோட பிரச்சாரத்தையே முடக்கி விடலாம் என்று அருண் திட்டமிடுகிறார். சவுக்கு மீடியாவுக்கு நடந்த மாதிரியே. எக்ஸாக்ட்லி. ஹரி மற்றும் சரண் ஆகிய 2 பேர் தான் பிரமணியா நிறுவனத்தில் முக்கியமானவர்கள். ஹரி என்றவர் அந்த பிரமணியா வியூக வகுப்பு நிறுவனத்தில் பங்குதாரர், 50% ஷேர் ஹோல்டர், ஓனர், கம்பெனியோட ஓனர். சரண்றவர் நம்பர் 2ல் இருக்கிறார். இவங்க 2 பேர் தான் ஏடிஎம்கேவோட என்டையர் கேம்பெயினை பார்த்துக்கிறது. இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போகிறார்ல, இந்த கவரேஜ், லொட்டு லோஸுக்கு எல்லாமே இது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் இந்த நிறுவனம் சமீபத்தில் சர்வே எடுத்து முடித்திருக்கிறது. அதுக்கு தானே வியூக வகுப்பு நிறுவனம். அப்போ அந்த டேட்டா எவ்வளோ குரூஷியல், எவ்வளோ முக்கியமான டேட்டா. போய் ஆஃபீஸ்லேருந்து ஆவணங்கள், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறாங்க. வியூக வகுப்பு நிறுவனத்தில் வார் ரூம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார் ரூமுக்கு போனீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி என்னென்ன திட்டமிட்டுருக்குது மொத்தமாக இருக்காங்க. அதுதான் வியூக வகுப்பு நிறுவனம், ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா எல்லாமே லீடருக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து, லீடரு பேசுகிற விஷயங்களுக்கு ட்ராக்ஷன் எப்படி கிடைக்குதுன்றதுலேருந்து இந்த சர்வே ரொம்ப முக்கியம். பல லட்சம், பல கோடிக்கணக்கில் செலவாகும். 234 தொகுதியிலையும் சர்வே. நம்பரே சொல்கிறேன்னே, ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு எடுத்திருக்காங்க. 68,000 பூத்தில் 100 ஓட்டுன்னா ப்ரிசைஸாக உனக்கு தெரியும் மக்கள் மனநிலை என்னன்றது. திஸ் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. இதுக்கும் போதை மருந்துக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இந்த ஹரியையும் சரணையும் நேற்றைக்கு முன்தினம் மதியம் 3 மணிக்கு காவல் நிலையம் அழைத்து செல்கிறேன். இங்கே ஒரு கேஸ் போட்டுறீங்க, விசாரிக்கணும்னு தோணுது. ஒரு போதை மருந்து கடத்திருக்காருன்னு சந்தேகப்படுறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். கூப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல வச்சு விசாரிக்க வேண்டியது என்ன? ஸ்டேஷனாக தூக்கிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு திருமங்கலம் ஸ்டேஷன், அடுத்து ஜெய்ஜே நகர் ஸ்டேஷன், அதுக்கு பிறகு அரும்பாக்கம் காவல் நிலையம் கூட்டு போய் வச்சு அருண் ரிமாண்ட் பண்ணணும்னு நிற்கிறது. அவங்களுக்கு ரோல் இல்லை, எதுவுமே சீஸ் ஆகலை. சர்புதீனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, காரை சீஸ் பண்ணிட்டீங்க, கேஷை சீஸ் பண்ணிட்டீங்க. சர்புதீன் இங்கே வேலை செய்கிறேன்னு தான் சொன்னார். இந்த ஹரியும் சரணும் தான் சார் எனக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னோ, இல்லை ஹரிக்கும் சரணுக்கும் நான் ரெகுலராக சப்ளை பண்ணுறேன்னு அவர் சொன்னாரா? அப்போ அவங்களுக்கு என்ன ரோல்? இப்போ நீ ரோட்டில் போகிற, உங்ககிட்ட ட்ரக்கு சீஸ் ஆகுது, இந்த ஆஃபீஸ்க்கு எல்லாத்தையும் சீஸ் பண்ணிவிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணால் இதுக்கு என்ன லாஜிக்? இது வேலை முடிச்சுட்டு போய் நீ என்ன பண்ணுறன்றதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அப்போ இவங்க நோக்கம் என்ன? அதற்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவு அதிமுக வழக்கறிஞரணி நிர்வாகிகள் இன்பதுரை வந்துட்டார். இன்பதுரை, பாலமுருகன், மற்ற வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும், இது போக அதிமுக மாவட்ட செயலாளர்களும் வந்து விட்டார்கள். போய் அத்தனை பேரும் போய் அரும்பாக்கம் ஸ்டேஷனில் போனோன்னா விட மாட்டேங்கிறாங்க. முந்தா நாள் 3 மணிக்கு கைது பண்ணி இரவு முழுக்க வைத்திருந்து அதன் பிறகு விடலை, அது வரைக்கும் விடலை. ஒரு அருண் நான் ரிமாண்ட் பண்ணியே தீருவேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறார். இவங்க இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவுக்கு இப்போது வேலை செய்யக்கூடிய நிறுவனம், இதற்கு முன்பு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுக்கு வேலை செய்த ஒரு நிறுவனம் என்பது தெரியும். இப்போ பவன் கல்யாண் எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கார்? சந்திரபாபு நாயுடு. அது அவர் எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கார்? பிஜேபி. உள்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி மத்திய உள்துறை செயலாளர், இங்கே தமிழக உள்துறை செயலாளர் அழைத்து 4 மணிக்கு ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழித்து 41A நோட்டீஸ் அவங்க கொடுத்தாங்களே நோட்டீஸ், அந்த நோட்டீஸை சர்வ் பண்ணி அழைத்த போது வரணும்னு சொல்லிவிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஃபோனில் தான் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டாப் நிர்வாகிகள். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்றதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா, வாங்கி வச்சுக்கிட்டாங்க.
டேட்டாவை பூரா உருவிட்டாங்க. சவுக்கு மீடியாவுக்கு இது நடந்த போது இந்த சமூகமே வேடிக்கை பார்த்தது. நான் தேனியில் கைதாகிறேன். என்னை கைது பண்ணது யூடியூப்பில் பேசின விவகாரத்துக்காக. அதுக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் என்ன சம்மந்தம்? அங்கே ரூமில் கஞ்சா வச்சு எடுக்கிறாங்க. இதே மாதிரி தான் நடக்குது. கஞ்சா வச்சு எடுத்துகிட்டு ஆஃபீஸில் இருக்க ஹார்ட் டிஸ்கெல்லாம் எதுக்கு சீஸ் பண்ணிட்டு போனோம்? மாலதி அக்கௌண்ட்டை எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணோம்? ஃபெலிக்ஸுக்கும் இதே தான் நடந்தது. நானாவது பேசினேன், அவர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டதுக்கு ஃபெலிக்ஸ் மேலே வழக்கு. சரி போடுங்க. வீட்டையும் அந்த கேஸ் தான் சார் சீஸ் பண்ணாங்க. ஃபெலிக்ஸ் ஆஃபீஸில் இருக்க 6 வீடியோ கேமராவையும் எடிட்டிங் சிஸ்டத்தையும் எதுக்கு சீஸ் பண்ணோம்? நடந்ததா இல்லையா? அது அதோட நீட்சி தான் இது. ஒரு தப்பு நடக்கும்போது கண்டிக்காமல் விட்டால் எங்கே போய் முடியுது பார்த்தியா? இந்த ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வசூல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அருண் பயன்படுத்துகிறான்னு நான் 10 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ கரெக்டாக சொன்னேன். வந்துருச்சா? எவ்வளோ பெரிய கட்சி அது அதிமுக. இந்த கட்சிக்கு இந்த வேலையை வியூக வகுப்பு நிறுவனத்தை கைது பண்ணி இவங்க ரகசியத்தை நேரடியாக இப்படி உருவுற வேலையை செய்யலான்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கும் அருணுக்கு. அங்கே ஆஃபீஸை சீஸ் பண்ணாங்க. சிஸ்டத்தெல்லாம் எல்லா சிஸ்டமும், இன்னும் ஒரு சிஸ்டம் கூட திரும்பி வரல. கேமராஸு, மெமரி கார்ட்ஸு, எடிட்டிங் சிஸ்டம், ஒரு மேக் சிஸ்டம், எடிட்டிங் சிஸ்டம் எவ்வளோ ஆகும் தெரியல. இன்னும் ஃபெலிக்ஸ் சிஸ்டமும் உள்ளே கிடக்கு. ஃபெலிக்ஸ் இன்டர்வியூவில் பேசுனதுக்கும் தஞ்சாவூரில் அவர் வயல் வாங்கினதுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் வாங்கல. 1.5 வருஷம் ஆகுது. இப்போ இவங்க மாலதி பத்திரிகையாளர் பஞ்சாயத்துன்னு கேட்டாங்களே, ஒரு பத்திரிகையாளர் வாயை திறந்தாங்களா? ஸோ இந்த ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன்ல, இது புதிதல்ல. இப்போ இவங்க வியூக வகுப்பு நிறுவனன்றதுனால இவங்க மிரட்டி டேட்டா உருவிட்டாங்க. இன்னொன்று, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்றதுனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறவன் யாராக இருப்பான்? பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. எவ்வளோ காசு வரும்? தாஜ் ஹோட்டலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தோம்ல. இப்போ இவங்க 2 பேரையும் மிரட்டி ஃபோனை வாங்கிக்கிட்டு 41 நோட்டீஸ்னால் என்ன, எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வர வேண்டும்னு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. எப்போது வேண்டுமானாலும் உன்னை கைது செய்யும். நோட்டீஸ் தானே சர்வ் பண்ணீங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ணுறது எதுக்கு? 24 ஹவர்ஸாக வேனில் வச்சுக்கிட்டு ஊராக எதுக்கு சுற்றுனீங்க? பண்ண முடியுதா? ஒரு இவ்வளோ பெரிய வியூக வகுப்பு நிறுவனம், தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட ஒரு கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய வியூக வகுப்பு நிறுவனம். இப்போ இவங்களுக்கு இதை மாதிரியான ஒரு அநீதி நடந்தால் எதிர்க்கட்சி தலைவரோட நேரடி கண்காணிப்பில் அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால தகவல் உடனே போயிடும். அதனால தான் அதிமுக வழக்கறிஞர் நீ அவ்வளோ பேர் போய் குவிந்தது. நள்ளிரவு 1 மணிக்கு 200 வழக்கறிஞர்கள் அங்கே இருந்தார்கள். இன்பதுரை இருந்தார். எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நீங்கள் இதை பண்ணுவீங்க? அதிகாரிகளை அடக்கி வைக்காவிட்டால் எங்கே செல்கிறது அப்படின்றது தெரியுதாப்போ? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நுங்கம்பாக்கத்தில் தீஃப்னு ஒரு பார் இருக்குது, ரெஸ்டோ பார், மது மற்றும் உணவு விடுதி. அந்த தீஃப் பாரோட மேனேஜரு வெளியில் ஒரு இடத்துல அவரை காவல்துறை சோதனை செய்யும்போது 1 கிராமோ 2 கிராமோ கொக்கைன் மாட்டுது. அது ரொம்ப விலை உயர்ந்த போதைப் பொருள். அது அந்த பாரில் தான் மேனேஜராக இருக்கிறாரு. வெளியில் எங்கேயோ இருக்கும்போது ஒரு ட்ரக்கு அவரோட பொசிஷன்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கு அவர் மீது வழக்கை சந்தித்து கொள்கிறார். இதுக்கும் அவரோட பாருக்கும் என்ன சம்மந்தம்? பாரை சீல் வச்சிட்டாங்க. அருண், அந்த சோதனை மற்றும் விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரிகளே சொல்கிறாங்க, சார் இது எங்கேயோ பிடிச்சது. அதுக்காக அங்கே அந்த தீஃப் பாரில் இந்த ட்ரக்கை சப்ளை பண்ணுறாங்கன்றதுக்கு தெர் இஸ் நோ எவிடன்ஸ். அவன் பர்சனல் கன்சம்ஷனுக்கு வச்சுருப்பான். பாரில் சீஸ் பண்ணால் கூட பாரில் சீஸ் பண்ண ஃபைன், நம்ம கேள்வி கேட்க முடியாது. பாரில் சீஸ் பண்ணால் ஃபைன், பாரில் சீஸ் பண்ணல சொன்னதுக்கு தரக்கூடாது. அதுக்கு பிறகு லைசன்ஸ் வாங்கி வச்சு கரண்ட் சார்ஜ் கட்டணும், வாடகை கட்டணும், உள்ள உட்கட்டமைப்பு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இன்டீரியர் பூரா பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ நஷ்டம்? பார் ஓனர் தென்பகுதியில் ராக்கெட் ராஜா என்ற பிரபல தாதா இருக்கிறார். அந்த ராக்கெட் ராஜாவை பிடிச்சி ராக்கெட் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராக்கெட் ராஜா யார்கிட்ட பேசுவார்? அவருக்கு தெரிந்த தாதா, அருணுக்கு நெருக்கமான தாதா, கொரட்டூர் விநாயகம். கொரட்டூர் விநாயகத்தை பிடிச்சி 50 லட்ச ரூபா வாங்கிட்டு பாரை திறந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 லட்சம், அடுத்து ஒரு 10 லட்சம், அடுத்து ஒரு 10 லட்சம். இதுக்கு தான் இந்த ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை அருண் பயன்படுத்துகிறார். அது எங்கே போய் முடியுது தெரியுதா? ஸோ இப்போது நான் ஏற்கனவே அருண் பினாமி பெயரில் சின் அண்ட் டானிக் என்ற ஒரு மதுபான விடுதியை நடத்தி கொண்டிருக்கிறார். அது இரவு நெடுநேரம் நடக்கும். அங்கே ட்ரக்ஸ் இருக்குன்ற விவகாரத்தை நமது நிகழ்ச்சியில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். நிகழ்ச்சியில் பதிவு பண்ண உடனே விற்றுட்டார் அருண். அதை 7.25 கோடிக்கு விற்றுருக்காரு. அதை 7,75 lakhs. அதை யார் சார் வாங்கினா? ஆள் இருப்பாங்கப்பா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க. இன்னொன்று கமிஷனரே விற்கிறாருன்னா தொல்லை இல்லாமல் அந்த பார் நடக்கும்ல. இன்னொன்று கமிஷனர் பார் அப்படின்ற பெயர் இப்போ பரவி விட்டது. இது போக இந்த ராக்கெட் ராஜா இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பஞ்சாயத்தை தீஃப் பாருக்கு பஞ்சாயத்தை முடித்து கொடுத்தார்கள் அல்லவா? இது ரொம்ப ஒரு லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ், புரியுதா? நீங்கள் இந்த ரெஸ்டோ பாருக்குலாம் நீ போனதில்லை, நீ புரியப்பா எவ்வளோ காசு இருக்கும்? காஸ்ட்டு ஃபுட்டுலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நல்ல லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ். ஸோ இதில் இவ்வளோ வருவாய் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு நேற்று சென்னை தேனாம்பேட்டையில் அருண் அவர்கள் புதிய பார் ஒன்றை திறந்திருக்கிறார். புரியா? கூட்டு போ, ஜெயபிரஸ் கூட்டு போப்பா. போனால் சைடிஸு நல்லா இருந்துச்சு, அருமையாக இருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். பாருக்கு என்ன பேர் சொல்லு? என்ன பேர் சார்? பேரே இல்லை. இவர் போகிறாரு, நல்லா இருக்குன்னா அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணோம்னா அப்புறம் என்ன பேர் இல்லாத கடைக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறது? அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பாரோட பேர் நோ நேம். அப்படியா?
வித்தியாசமாக இருக்கா? நேற்று இசை கச்சேரியோடு சேர்த்து ஒரு திறப்பு நிகழ்ச்சி நேற்று மாலை. எவ்வளோ துணிச்சல் அந்த அதிகாரி செய்ய முடியுது தெரியுதா? ஆனால் அந்த ஞானி அன்றே சொன்னார், அது என்னப்பா, அந்த தர்மம் மீண்டும் வெல்லும் வெல்லும் வெல்லும். அதனால் அது அப்படி நியாயம் நீதி எல்லாம் செத்து போயிடாது. இன்னைக்கு தம்பு டைட்டில் சொல்கிறேன், விசாரணை வளையத்தில் அருண் ஐபிஎஸ் போட்டுக்கோ. நாம் தான் அந்த நிகழ்ச்சியில் பிரேக் பண்ணோம். அந்த ஆள்மாறாட்டம் செய்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கௌதம் என்கிற ஜிடிஎம் பற்றி பேசினோமா? அன்றைக்கி இந்த பாஸ்போர்ட் சட்டம், அந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி கையெழுத்து போட்டு தர முடியும், அதுக்கு பாஸ்போர்ட் சட்டத்தின் விதிகளில் இடம் இருக்கிறது அப்படின்லாம் நான் சொன்னேன்ல. ஸோ இந்த கௌதமோட பாஸ்போர்ட்டு வரும் மார்ச் 2026 எக்ஸ்பைரி ஆகுது. விசா வாங்கணுன்னா 6 மாதம் மினிமம் வேலிடிட்டி இருந்தால் தான் விசா கொடுப்பாங்க. ஷெங்கன் விசான்னு அதுக்கு பேர், ஐரோப்பா முழுக்க சுற்றலாம். அந்த விசா வாங்குறதுக்கு ஜிடிஎம் அப்ளை பண்ணும்போது 6 மாதத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு தான் அருண் கையொப்பமிட்டு கொடுக்குறார். நாம் விரிவாக ஏற்கனவே ஆவணங்களோட நமது நிகழ்ச்சியில் கௌதம் ஆள்மாறாட்டம் செய்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் பதிவிட்டிருந்தேன். அதுபோக சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்துக்கு நான் எனது பெயரில் புகார் அனுப்பியிருந்தேன் மின்னஞ்சல் மூலமாக. விசா ஃப்ராட்ஸுக்கெல்லாம் புகார் அனுப்புறதுக்கு ஒரு தனி இமெயில் ஐடி இருக்குது, அதுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அமெரிக்க தூதரகத்துக்கு புகார் அனுப்பினால் அவர்கள் இந்தியாவில் யாருக்கு இதை எழுதுவார்கள்? மத்திய உள்துறை, வெளியுறவுத்துறை அமைச்சர். சொன்னது சரிதான். அவங்க வேற நாடு இல்லையா, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிற ஒரே துறை வெளியுறவுத்துறை. அவங்க எங்களுக்கு இந்த மாதிரி புகார் வந்திருக்கு, அந்த புகாரில் இந்த போலி ஆவணங்கள் குறித்த விவரங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த கௌதம் மேலே இருந்த கேஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, 2010 வந்து கௌதம் மீது வழக்குகள் இருந்ததுன்னா சொல்லியிருக்கேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருந்தேன். கௌதமோட பழைய டிரைவிங் லைசன்ஸு, புது டிரைவிங் லைசன்ஸு, அப்பா பேரை மாற்றினது, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றினது. அவர் பேரவே மாற்றின மாதிரி இருக்கு சொன்னீங்க. ஆமாம், வேற பேர் மகேஷ், அவர் ஒரிஜினல் பேர் மகேஷ் என்ற அவர் குற்றவாளி. கோல்டு சீட்டிங் பிஸ்னஸில் ஜெயிலுக்கு போனவர். அந்த வழக்கு, அந்த பழைய டிரைவிங் லைசன்ஸு, புதுசு எல்லா ஆவணங்களையும் இணைத்து அமெரிக்க துணை தூதரகத்துக்கு விசா, ஏன்னா இன்னும் மார்ச் எண்டு வரைக்கும் யூஎஸ் விசா வச்சுருக்காரு, யூஎஸ் விசாவை அதெல்லாம் இணைத்து இந்த மாதிரி போலியா விசா வாங்கியிருக்காரு என்று நான் அனுப்பியிருந்தேன். அவங்க யாருக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க? வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியதும் இந்தியன் பாஸ்போர்ட்ஸ்லாம் அத்தாரிட்டி அவங்க தான். வெளியுறவுத்துறை அமைச்சகம் கௌதமை அழைத்து பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணி, இல்லைனா அவன் பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணிவிடுவான்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ பாஸ்போர்ட்டை ஜிடிஎம் போய் கொடுத்துட்டாரு. இப்போ தேர் இஸ் நோ பாஸ்போர்ட் ஃபார் ஜிடிஎம். அப்போது இதுக்கு அடுத்த கட்டம் என்னவென்றால், யார் சான்றளித்த அதிகாரி என்பதை ஆராய்வார்களா மாட்டார்களா? வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறைக்கு தான் அனுப்பிச்சிடும். உள்துறை விசாரணையை தொடங்கிவிட்டது. இப்போ அருண் வந்து எனக்கு தெரியாதுங்க, ஃப்ராடு தனம் பண்ணி என்கிட்ட ஏமாற்றி நல்லவன் போல நடித்து இந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டான் என்று அருண் சொல்லலாம். அந்த ஃபார்மில் கிளாஸ் இருக்குது, இவர் எனக்கு 10 வருஷமாக தெரியும், இவர் 5 வருடமாக ஒரே முகவரியில் குடியிருந்து கொண்டு இருக்கிறார், இவரை நன்றாக எனக்கு தெரிந்ததால் தான் இவர் நல்லவர் என்று நான் சான்றளிக்கிறேன். அதில் இருக்கா? நீ தான் கமிஷனரு, கௌதம் மேலே இருக்கிற கேஸு பூரா உனக்கு கீழே இருக்கிற சிசிபியில் தான் பெண்டிங்காக இருக்குது, எப்படிப்பா தெரியாதுன்னு சொல்லுவேன்? அப்போ தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருக்க, தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருக்கனா ஏன் போட்டிருக்க என்று விசாரணையை தொடங்கி விட்டார்கள். அண்ட் ஒரு பார் க்ளோஸ் பண்ணதில் 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான்னா இது மாதிரி எத்தனை டீல் நடந்திருக்கும், எவ்வளோ பணம் வந்திருக்கும்? இப்போ சின்னன்டானிக்கே 7.25 கோடினா கணக்கு போடப்போ எவ்வளோ பணம் இருக்குது. இப்போ இந்த பணத்தெல்லாம் அருண் டைஷால் அடிக்க வைக்க முடியுமா? மனைவி வேறு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், எப்போது வேண்டுமானாலும் சிபிஐ நுழையும், வருமான வரித்துறை நுழையும். ஸோ வச்சுக்கிறது சிரமம். யாரை நம்பி கொடுக்குறது? பெங்களூருக்கு போகிற மேட்டர்லாம் எடுத்து வெளில விடுறீங்க, நம்பி யார்ட்டது கொடுக்க முடியுமா? ஸோ இந்த பணத்தை எல்லாம் அமெரிக்காவில் கேம்பிளிங் கேசினோஸ்ன்னு சொல்லுவாங்க, சூதாட்ட விடுதிகள், அங்கே முதலீடு செய்வதற்காகத்தான் கௌதம் பல வெளிநாடுகளுக்கு அருண் சார்பாகத்தான் பறந்து கொண்டிருந்தார். இப்போ அந்த பறவையின் சிறகுகளை வெட்டி விட்டார்கள். இப்போது ஜிடிஎம் என்கிற கௌதம் சிறகொடிந்த கிளியாக உலவி கொண்டிருக்கிறார். எப்படி மாற்றாங்க தெரியுதா? ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், ஒரு இஷ்யூவுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அவர் விடமாட்டேங்கிறார். பாருங்கள், நேற்று சென்னையிலிருந்து சேலம் சென்ற அவர் சேலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இந்த வாக்காளர் சீர்திருத்தம் இதையெல்லாம் பேசிவிட்டு 2-3 விஷயங்களை மீண்டும் பேசியிருக்கிறார். ஒன்று, டிஜிபி நியமனம். அவருக்கும் அழுத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வாட்டிடா அவங்கள திட்டுறது, வெக்கமே இல்லாமல் இப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த டிஜிபி நியமனத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு மிகப்பெரிய சமுதாய தலைவராக இருந்தவர். அந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்களை, உரிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டால் ஏன் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள்? அரசு ஏன் மூத்த வக்கீல்கள் எல்லாம் நியமித்து இந்த வழக்கை இப்படி வாதாடி கொண்டிருக்கிறது?
யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள்? யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள், யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இவ்வளவு கண்காணிப்போடு எதிர்க்கட்சிகள்லாம் இருக்கும்போதே இவ்வளவு ஆட்டம் போடுறீங்கன்னா ஒரு அதிகாரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான். நான் அந்த வந்திருந்த நம்ம ஆஃபீஸ்க்கு சம்மன் சர்வ் பண்ண வந்திருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் கூட மனசு வருத்தப்பட்டிருப்பாங்க, என்ன சம்மன் கொடுக்க வந்தால் அப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு. எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுதா? இவங்க போன பிறகு பின்னாடி வர்ற ஒருத்தன் வந்து சார் இங்கே ஒரு ஓஜி கஞ்சா இருந்துச்சுன்னு எடுப்பாங்க, தெரியுதா? வர்றதுலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் இதுதான். இப்படி தானே எடுத்தாங்க எங்கள் வீட்டில் வச்சு, ஹோட்டல் ரூமில் வச்சு. இதுக்கு தான் வீடியோ எடுக்கிறது. அவங்க ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போகும்போதும் அவங்க மனைவி வந்து இல்லை சார் நீங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சொன்னாங்களா? மாலதி, இவ்வளவு நடந்திருக்கே, இந்த பத்திரிகையாளர் பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சிங்களே, ஒருத்தர் பேசினார்களா? இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதை பேசுகிறார்களா? அருண் ஐபிஎஸ் மீது விசாரணை தொடங்கி விட்டது. இதுலேருந்து தப்பிக்க முடியாது, புரியுதா? எதுக்கு நீ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்ட? இது போக என்னென்ன ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் ஜிடிஎம் போயிருக்கு, பாஸ்போர்ட் வந்துருச்சு, என்னென்ன ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போயிருக்காரு என்று விரைவில் ஆள்மாறாட்டம் செய்த குற்றத்திற்காக அருண் தான் கேஸ் போடணும், சிட்டி லிமிட்ஸில் கேஸ் போடணும், போட மாட்டாங்க. ஸோ சிபிசிஐடி விசாரணைக்கு, ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதும். யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வில் ரைட் டு தி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி. தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி வில் டைரக்ட் தி டிஜிபி டு டேக் ஆக்ஷன் அண்ட் ரிஜிஸ்டர் கேஸ். அப்போ அருண் கண்ட்ரோல்லே இருக்காது. The matter will be referred to CBCID. சிபிசிஐடி வந்துட்டு ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, இது டிஜிபியே வந்து டைரெக்டாக வந்து பார்வையிட்டாலும் கூட டிஜிபி யார் சார் இருக்கா? அவங்க வைக்கிறது தானே சார் சட்டம். இதைத்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டியிருந்தார். கைப்பாவையான ஒரு நபரை டிஜிபியாக நீங்கள் நியமிக்க வேண்டும்ட்டு. அவங்க கைப்பாவையான நபரை நியமித்தாலும் மத்திய உள்துறை அமைச்சகம் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவிட்ட பிறகு நான் கைப்பாவை அதனால் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்களேன் பாப்பா. அதிகபட்சம் லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்பி டிலே பண்ணலாம். எவ்வளோ நாள் டிலே பண்ணுவீங்க? 3 மாதம் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று, இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, பென்ஷன் வாங்க மாட்டோன்றது வெங்கட்ராமனுக்கு தெரியும், புரிகிறதா? இப்போது இவ்வளோ நாள் அவ்வளோ நாள்ட்டு இழுத்துட்டாங்க டிஜிபி பதவியை, யாரும் நியமனம் பண்ணாமல். இப்போ ஜனவரி வந்த உடனே அடுத்த பேட்சுக்கு ப்ரொமோஷன் வந்துடுமா? ப்ரொமோஷன் வந்த உடனே அருட்தந்தையின் கோரிக்கை என்னவென்றால், உச்சநீதிமன்றம் விடாது என்ன டிஜிபி ஆகிறதுக்கு, அதனால் அவர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி யாரை வேணாலும் நீங்கள் டிஜிபியாக போட்டுங்க, எனக்கு சிறப்பு டிஜிபி கொடுங்கள். இந்த தப்பை பண்ணது எடப்பாடி பழனிசாமி. யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாருன்றதுனால திரிபாதி அவர்கள் டிஜிபியாக இருக்கும்போதே ஸ்பெஷல் டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு, அவருக்கு நிர்வாகம் தெரியல, இனி அந்த தப்பை செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். இந்த ராஜேஷ் தாஸ்ன்றவரை ஸ்பெஷல் டிஜிபியாக போட்டு ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்தாங்க. இல்லை, அப்போ டிஜிபியை காட்டி ஸ்பெஷல் டிஜிபிக்கு தான் அதிகாரம் அதிகம், சம அதிகாரம். அப்போ இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு, திரிபாதி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. சார் இல்லை சார் டிஜி இதை பண்ண சொல்ல, நான் ஸ்பெஷல் டிஜிபி, அவர் சாதா டிஜிபியா? சாதா தோசையோட ஸ்பெஷல் தோசைக்கு விலை அதிகம் இல்லை, நான் ஸ்பெஷல் டிஜிபியா, நான் சொல்கிறது செய்ய அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக சிக்கலாகவே ஓடிக்கொண்டிருந்தது. அப்புறம் அவர் சில பல காரியங்களை செய்து சிறை செல்லும் நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டார், புரியுதா? அது மாதிரி எனக்கு இப்போ கொடுன்றாரு. ஒருவேளை அந்த பதவிக்கு போகிறவங்க ஃபுல்லாக சிறைக்கு போக வாய்ப்பு இருக்குமோ? வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்களே. ஸோ இந்த அரசு நாங்கள் ஸ்பெஷல் டிஜிபிலாம் போட மாட்டோம், நாங்கள் அப்போவே இதை கண்டித்தோம், நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் டிஜிபி கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, அப்போ அது இல்லைன்னா எனக்கு சிட்டி கமிஷனர் கொடுன்னு கேட்குறாரு அருட்தந்தை. கூடுன்னு கேட்ட உடனே இப்போது இவர் அருண் பதவிக்கு ஆபத்தல்லவா, அதனால் அருண் அடுத்தது பிடிக்காதவனையெல்லாம் பழி வாங்கிறதுக்கு இதை விட்டா அடுத்து சிறந்த இடம் சிபிசிஐடி. இப்போ அங்கே ஒரு அன்பு ஐஜி தான் இருக்கார். ஸோ அங்கே சிபிசிஐடிக்கு ஏடிஜிபியாக போடுங்க. அங்கே ஏற்கனவே ஒரு பைத்தியம் இருக்குது, 2 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கும்புன்னு இருக்கும். இவர்கள் இப்படி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் வேணும்னு இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. போஸ்டிங்கில் கையெழுத்து போட வேண்டிய ஆளுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது. அதோட நீட்சி தான் இதெல்லாம். போய் இவ்வளோ பெரிய வியூக வகுப்பு நிறுவனத்தில் 2 பேரை 24 ஹவர்ஸ்க்கு மேலே இல்லீகல் கஸ்டடியில் வச்சு அவனோட டேட்டாவெல்லாம் உருவுறானா எவ்வளோ ஆணவம் இருக்கும். நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்கள் மருமவனை கூட்டு இது மாதிரி வண்டியில் போலீஸ் வண்டியில் வச்சுட்டு சுத்த முடியாதா? எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார், ஆனால் செய்ய வேண்டும் என்கிறேன். நீங்கள் பண்ணீங்களா இவ்வளோ பேர்? உங்கள் கட்சிக்காரன் தூக்கிட்டு உட்கார வச்சாங்களா? விடிய 1 மணிக்கு 200 வக்கீல் நின்றுருந்தாங்களா ஸ்டேஷனில்? நிற்க விடணுன்ற. அதே போன்று சார் இந்த சென்னை மாநகர காவல்துறை இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சுக்கிருக்காங்க. மாற்றுத்திறனாளி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திக்கும் போது ஒரு கோப்பையை வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதே மாதிரி துணை முதலமைச்சரை சந்திக்கும் போது வேற ஒரு கோப்பையை வச்சு அது வேற பாத்திரம் ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. இதை பற்றின விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு சார், உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோக்கள்லாம் இன்னும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. பட் அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். இப்போது இந்த எக்ஸ் நிறுவனம் எப்படின்னா, இப்போது உன்னோட ஹேண்டில் இருக்குது, இந்த ஹேண்டிலில் நீ ஒரு விஷயம் போட்டிருக்கிற. ஸோ காவல்துறை ஒரு விஷயம் அப்ஜெக்ஷனபிளாக இருந்துச்சுன்னா எக்ஸ் நிறுவனத்திற்கு they'll send மெயில், இந்த போஸ்ட்லாம் அப்ஜெக்ஷனபிள் நீக்குங்கன்ட்டு.
இந்த எக்ஸ் நிறுவனம் ஓரளவுக்கு ஜனநாயகத்தை கடைபிடிப்பதால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி காவல்துறைகிட்டேருந்து உங்களோட இந்த பதிவை நீக்க சொல்லி எங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தகவலுக்கு தெரிவிக்கிறோம், நாங்கள் நீக்கிறதா இல்லைன்னு உங்கள் விருப்பம், ஆனால் இந்த மாதிரி நீக்க சொல்லி எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் நிறுவனம் நமக்கு மெயில் அனுப்பிச்சிடும். இது போல் தந்தையும் மகனும் மோசடி பெறுவிடம் அந்த கப்பு கொடுத்து இந்த பரிசு வாங்குகிற அந்த புகைப்படங்களை யாரெல்லாம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சென்னை மாநகர காவல்துறை அதை நீக்க வேண்டும் என்று எக்ஸ் தளத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அது என்ன தேசத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்தா, அது கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கா? அப்படி இல்லாட்டி ஏஐயா இருந்தா கூட அது தட் இஸ் ஃபைன். உண்மையான போட்டோ தானே சார். ஏன் போடக்கூடாது? என்ன தப்பு? உங்கள் லட்சணம் சந்தி சிரிக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் என்று சொல்வார்கள், அது மாதிரி எந்த அளவுக்கு இவங்க கூடுதலாக செயல்படுறாங்க பார்த்தியா? இவங்க கையிலலாம் அதிகாரம் கிடைச்சோன்னே எந்த எல்லைக்கு போகிறாங்க தெரியுதா? இல்லை சார், இன்னைக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தால் என்ன சார் பண்ண போகிறாங்க? இப்படியே போய் சரண்டர் ஆவாங்கப்பா, இப்படியே போய் சரண்டர் ஆவாங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன்னே, உங்கள் வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்கல்ல, இப்படி அந்த சமூகத்தில் யாராவது ஒரு உறவினர்களாக இருப்பாங்க, அவரை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பாவன்ட்டு. அவனே அதில் கையை வச்சிங்கல்ல, ஜென்மத்துக்கும் எடப்பாடி மன்னிக்க மாட்டார் சொல்லிட்டேன். இப்போது அந்த மத்திய உள்துறை செயலாளரிடமிருந்து அழுத்தம் வராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்றால் பிரமாணியாக சீல் வச்சுருப்பாங்க. இப்போது உடனே அதுக்காக அதிமுக பிரச்சாரத்தை நிறுத்திட்டு போகிறது கிடையாது என்றாலும் எவ்வளோ பெரிய செட்பேக். இந்த டேட்டா என்ன வருது, உள்ளே இருக்க தரவுகள் என்ன ஆகுறது, டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆகுறது, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹவு லாங் இட் வில் டேக்? 3 மாதத்தில் எலெக்ஷனை வச்சுட்டு எவ்வளோ பெரிய செட்பேக் அது ஏடிஎம்கேக்கு இருந்திருக்கும். இதை பண்ணிவிட்டு அறுத்தந்தையெல்லாம் கமிஷனாக போடாதீங்க சார், என்ன போடுங்க சார், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார். இதுதான் பிளான். வழக்கமாக இவர் அருண் எது செஞ்சாலும் தினகரனில் ஆஹா ஓஹோ ஐயோயோயோ அப்படின்ட்டு செய்தி வரும், பார்த்துருப்பீர்கள். அந்த தாஜ் ஹோட்டலில் அது சின்ன தகராறு 3/4 பக்கம் நியூஸ் வந்துச்சு பார்த்தியா, ஞாபகம் இருக்கா? பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாம் ஃபோன் செய்து கூட அந்த அழுத்தங்களுக்கெல்லாம் அஞ்சாமல் அருண் நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு 3/4 பக்கத்துக்கு நியூஸ் வந்துருந்துச்சா? ஒரு சிங்கிள் காலம் நியூஸ் இல்லை தினகரனில். காலையில் வந்தவொடனே தினகரன் தான் எடுத்து பார்த்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு, வேறு எங்கேயும் மேஜர் மீடியாவில் எதுலேயும் வரல. தினகரனில் எப்படியும் ஒரு அருண் அவர்கள் தீவிர உத்தரவிட்டு இது மாதிரி பிடிச்சி யாராக இருந்தாலும் உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி கைப்பற்றி இருக்கிறார் அப்படின்னு பெருசாக ஃபோட்டோவோட வரும். அந்த சீஸ் பண்ண பணத்தோட ஃபோட்டோலாம் நமக்கே வந்துச்சு, ஃபோட்டோவோட பெருசாக போட்டு சுரேஷ் ஊதுன்னு ஊதிருப்பார். ஒரு சிங்கிள் காலம் நியூஸில் இல்லை சார். இப்போ அந்த கலெக்ட் பண்ணிட்டு போனாங்களா டேட்டா டாக்குமெண்ட் எல்லாம் திரும்பி தந்துட்டாங்களா? அந்த சரண் மற்றும் ஹரி ஆகியோரோட பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஃபோன் இன்னும் திருப்பி தரப்படுறாங்க. கோர்ட்டில் தான் போய் வாங்கணும்னுங்க சார். கோர்ட்டில் கூட வாங்க வேண்டியதில்லை, சீஸ் பண்ண தான். நீ சீஸ் பண்ணி சீசர் மகசர் கொடுத்துருந்தா தானே. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு விசாரிக்கிறோன்னு ஜேர்னலிஸ்ட் ஃபோனெல்லாம் என்ன ப்ராப்பராக சீஸ் பண்ணி வாங்கினாங்க, ஃபோனை கொடுப்போம் இப்படி தான் நினச்சி விட்டாங்க. இப்போ அந்த பத்திரிகையாளர்களோட ஃபோனை எப்படி பறிமுதல் பண்ணாங்க இந்த போலீஸு? இன்னும் போலீஸ் கூட நிற்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் என்னம்மா ஜேர்னலிஸ்ட்டு? இல்லை சார், எனக்கு ஒன்றே புரியல. எல்லா மாநிலங்களிலும் காவல்துறை இப்படி தான் செயல்படுதா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி செயல்படுதா? எங்கே முதல்வருக்கு கட்டுப்பாடு இல்லையோ அங்கே காவல்துறை இப்படி உருமாறிவிடும். இதுக்கு தான் ஆஃபீஸர்ஸ் பொலிட்டீஷியன்ஸுன்ற அந்த பிரிவினை இருக்கிறது. முதல்வர் உறுதியாக இருந்தாங்கன்னா ஆட மாட்டாங்க, முதல்வர் பலவீனமாக இருந்தாங்கன்னா இப்படி தான் ஆடுவாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ புதுசாக சேர்ந்துருக்கிறப்பா, எல்லா முடிவையும் நிதிஷை கேட்டுன்னா நீ மாறிடுவ தெரியுமா? நம்ம ஆஃபீஸில் இது நடக்குமா நடக்காதா? எதுவாக இருந்தாலும் நிதிஷ்டை கேட்டுங்கன்ட்டு நான் சொல்கிறேன். நீ பிரசாத் ஏதோ ஒன்று சொல்கிறான், எதுவும் இருந்தாலும் நிதிஷ்டை கேட்டுக்கப்பான்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுனா ஒன்றும் அறியாமல் நீ மாறுவ. அது மனிதனின் இயல்பு. காலப்போக்கில் நம்ம தான் இங்கே எல்லாமே நம்மளே அறியாமே மாறி. எஸ். அப்போ இவ்வளோ அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்களிடம் இப்படி எல்லா அதிகாரங்களையும் கொடுத்தால் அவர்கள் மாறமாட்டார்களா? அதுதான் ஆபத்து. அதுக்கு தான் இந்த பேலன்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ பலவீனமான பொம்மை முதல்வர் இருந்தால் இப்படி தான் பாடுவாங்க. அதிமுகவினரும் அதிமுக தலைமையும் அருண் எப்படிப்பட்ட நபர் என்று இப்போது புரிந்து கொண்டிருப்பார்கள். நம்ம தொடர்ந்து அருணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் நடந்து சரி இங்கே 2 பேருக்கு ஏதோ பஞ்சாயத்து போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. எப்படி இப்போ எங்கே போச்சு பற்றியாது? இப்போ தமிழகமே புரிந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி பெருசாக அது ரிப்போர்ட் ஆகலைன்றதுனால தான் இதை டீட்டெயிலாக பேசணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சிக்கு, அவ்வளோ பெரிய கட்சிக்கு, நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிற கட்சிக்கு இதை பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரிக்கு துணிச்சல் வருதுன்னா, இப்போ இந்த பார்ட்னராக ஹரின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னேன்ல, ஹரியோட பொசிஷனில் நீ ட்ரக்கை சீஸ் பண்ணியிருந்தால் கூட ஆஃபீஸ்க்கு போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சர்ஃபிதனை பிடிச்சுன்னா சர்ஃபிதனை பிடிச்சி விசாரி. அவர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபேர்மு வார் ரூம் வச்சுருக்கிறாங்க. வார் ரூமில் என்னையா இருக்க போகுது? எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற நீ? இல்லை அதிமுகவுக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு தாவேக்காவுக்குலாம் சார் வரும். சேலத்தில் இப்போ தான் பர்மிஷன் கேட்டிருக்கேன் சொல்கிறேன் சார். கலைஞர் டிவின்னு ஒன்று எழுதிக்கிட்டான்னு சொன்னீங்க. என்ன சார் கலைஞர் டிவியில் என்ன சார் பஞ்சாயத்து? கலைஞர் டிவியில் சங்கர் என்று ஒரு செய்தியாளர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். 10 வருஷமாக இருக்கிறார். ஒரு ரிப்போர்ட்டர் தான், சரியா? இந்த சங்கருக்கு வேலை என்னென்னா, சார் ரூலிங் பார்ட்டி டிவி காசு கொடுங்கன்னு இருக்கிற எல்லா மந்திரிக்கிட்டையும் வசூல் பண்ணுறது தான் வேலை. இதே மாதிரி கலைஞர் டிவி
அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிங்க எம்எல்ஏஸ்லாம் காசு கொடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் டிவி இது, அதனால கொடுப்பாங்க. இதே மாதிரி 21ல் திமுக கேண்டிடேட்டுக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி பணம் வசூல் பண்ணி இவருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை வந்துடுது பங்கு பிரிக்கிறதுல. என்ன அவர் அவ்வளோ பெரிய கவர் கொடுத்தாரு, என்ன தவுளுண்டு கொடுக்குறேன்ட்டு ஜெயபிரகாஷ் மாதிரி அங்கே ஒருத்தர் இருந்துருப்பான் போல ஒருத்தர் என் பங்கு கொடு என்று கேட்டு சண்டையாகி 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரியான பேக்ரவுண்டு உள்ள ஆள். இப்படி வசூல் பண்ணி ஏகப்பட்ட காசு சேர்த்துட்டாரு. சேர்த்த காசு எப்படி சும்மா வச்சுட்டு இருந்தால் முட்டை போடாது இல்லையா அது. ஸோ வசதி குறைவானவர்களுக்கு கந்து வட்டியில் பணம் கொடுப்பது. இப்படி இந்த கலைஞர் டிவிக்கு பின்னாடியே ஒருத்தன் டீ கடை வச்சிருக்கான், அசி அவன் பேர். அவனுக்கு பணம் வட்டி கொடுக்குறாரு. 10 லட்சம் என்னமோ வாங்கிட்டு அவன் வட்டி ரெகுலராக கட்டிக்கிட்டு இருந்திருக்கான். வட்டி ஏதோ ஒரு நாளோ ஒரு வாரமோ என்னமோ டிலே ஆகிருக்கு போல இருக்குது. டிலே ஆன உடனே எனக்கு நீ இது இனிமேல் வட்டிலாம் கொடுக்க வேணாம், மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். சரிங்க, எவ்வளோ கொடுக்கணும்? 19 லட்சம் கொடு. கொடுத்தது எவ்வளோ சார்? 10. சார் இல்லை சார் அவ்வளோ வராது, 19 லட்சம் தான் கொடு அப்படின்ட்டு. இந்த சங்கர் தான் கலைஞர் டிவியில் செல்வாக்கான ஆள் வச்சுல தெரிஞ்சவங்களெல்லாம் டிரைவராக சேர்த்து விட்றாரு கலைஞர் டிவியில். அவங்கெல்லாம் கலைஞர் டிவி டிரைவர்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னோடனே இவர் வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு 3 டிரைவருங்களை அனுப்பி பணம் கொடுக்க மாட்டான் என்னன்னு போய் கேளுன்னொடனே இவங்க போய் சட்டெல்லாம் இறக்கிட்டு அசிங்கமாக பேசுறது. ஏழை தானே, வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றிலாம் கண்ணாப்பான். அவன் சங்கர் தான் இவங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறான்றது தெரியாமல் போய் தேனாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்களும் கூப்பிட்டு என்னங்க இது மேட்டர்னு விசாரிச்சோன்னு, சார் கலைஞர் டிவியில் இருக்கோம் சார் அப்படின்னு. ஐயோ இது இதுக்கு நமக்கு வம்பு என்று விஷயம் ஏசிக்கு போகுது. ஏசி யார் என்றால் ஆரோக்கிய ரவீந்திரன். இந்த ஆரோக்கிய ரவீந்திரன் தான் என்னோடய ஏற்பாடை திருநாள் பழைய ஆஃபீஸில். அந்த ஆள் ஒரு சொம்பு. இதுக்குன்னு தான் தேனாப்பேட்டை ஏசியாக போடுறவங்கன்னா இந்த மாதிரி சொம்பாக இருக்கிற ஆளுங்க தான் ஏசியாக போடுவாங்க. அந்த ஆள் அதெல்லாம் விசாரிக்க முடியாது போயா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றோன்னே திருப்பி போய் மிரட்டுறாங்க. அவன் பயந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போய்ட்றான். காலி பண்ணிட்டு போட்டான்னு தெரிஞ்சோடனே சங்கரே ஃபோன் பண்ணுறாரு. அவனுக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டுறாரு. இந்த ஆடியோ கிடச்சிருக்கு, பீப் போட்டிருக்குப்பா. அப்போனா ஆடியோ ஃபுல்லாக பீப்பாக தான் சார் போகணும். ஒரு 2 இடத்துல பீப் போட்டால் போதும். சொல்லுங்க சார். என்னாச்சு சார்? அது லீகலாக போயிடலான்னு இருக்கேன் சார். அவங்க ரொம்ப அந்த வயலண்ட் பிரச்சனை மனசு ஆரவே மாட்டேங்க சார். அது அதெல்லாம் இருக்கட்டுங்க, பணம் வாங்கினது தரணும். லீகல் இல்லை சார், நான் தரேன் சார், நான் லீகலாகவே கொடுக்குறேன் சார். அவங்க வந்து இங்கே வந்து கடைக்கு முன்னாடி சார் கடைக்கு வந்து இது அசிங்கப்படுத்திட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு இப்போ கூட திரும்பி கொச்சையாக தான் சார் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், என்னோட வயசில் சின்னவங்க, நீங்கள் மரியாதையாக பேசுங்க, விஷயத்தில் பேசுங்க, நான் கொடுத்துட்றேன்ற விஷயத்த வந்து அதெல்லாம் இருங்க, அதெல்லாம் விடுங்க. பணத்துக்கு பதில் சொல்லுங்க. 19 லட்சத்துக்கு அவங்க பதில் சொன்னா மத்தவங்க சார். 19 லட்சம் இல்லை சார், அதெல்லாம் சூசைட் பண்ணாலும் நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சார் என்ன ப்ரூஃப் விஷயத்த லீகலா போயிடலாம் சார். வேணாம் சார், நீங்க லீகலா எதெல்லாம் போங்க, மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன் சார். வேணாம் சார், லீகலாவே கொடுக்கலாம் சார். விஷயம் இல்லை, லீகலாவே கொடுக்கலாம் சார். லீகலாவே கொடுத்துருவேன். ஆமா சார், கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். நான் அவங்க கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு. இல்லை சார், அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இப்போ இனிமேல் நீங்க எதுவும் கான்டாக்ட் பண்ண மாட்டீங்களா? ஆமா சார், நான் பண்ணல சார். இனிமேல் அவங்களே விஷயம் பண்ணுவோம். ஆமா சார். வீடு பாடி தானே? ஆமா சார். போனை விட சார் என்ன சொல்றீங்க? நீ போனை வை. சார் நீங்க கலைஞர் டிவில இருக்குன்னா இன்னும் வேணா பேசாதீங்க சார். கலைஞர் டிவில சொல்லி இன்னும் வேணா பேசாதீங்க சார். உங்க மிஸ்ஸஸ் யார் சொல்ல? என்ன சொன்னீங்க நீங்க அன்னைக்கு? என்ன சொன்னீங்க என்கிட்ட அன்னைக்கு? என்ன சொன்னீங்க மாட்டீங்க? யார் நீங்க தான் சிஎம் கூட இருக்கீங்க. குடும்பத்தை நடத்த யாரு? நீங்க சொல்றதெல்லாம் அமௌண்ட் ஆயிடுமா சார்? நீங்க இஷ்டத்துக்கு வந்து இது போய் இந்த விஷயம் நிர்வாகத்துக்கு தெரியுது. அப்படி இப்படின்னு விஷயம் கசிஞ்சு நிர்வாகத்துக்கு இந்த மாதிரி புகார் வரைக்கும் போச்சு. ஏன்னா ஏசி எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல ஒரு ஆரோக்கிய ரவீந்திரன். இன்ஃபார்ம் பண்ணோன்னா மேனேஜ்மெண்ட்டில் அந்த 3 டிரைவரையும் வேலைக்கு விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சங்கர் இன்னும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இது எப்படிப்பட்ட நிர்வாகம்னு பாருங்கள். கலைஞர் டிவி என்னென்னா, அந்த சங்கர் வந்து அமைச்சர் ஏவ வேலுவுக்கு நெருக்கம். சரி, ஏவ வேலுக்கு நெருக்கமாக இருந்தால் கலைஞர் டிவி மேனேஜ்மெண்ட்டு குடும்பம் தானே வச்சுருக்குது. ஆனால் ஏவ வேலுவை மீறி அந்த மேனேஜ்மெண்ட்டாலேயே சங்கரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஏன்? அவர் தான் ஃபினான்ஷியர்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கலைஞர் டிவியில் என்ன அந்த டிவி சேனலில் பார்த்து வருமானம் கொட்டுதா? மாதம் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் போடுறதே ஏவ வேலு. இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது தெரியுதா? ஏன் வந்து அவரை திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி பிரிட்ஜுக்கு நான் 500 கோடி சம்பாதிக்க விட்றாங்கன்னா, வீட்டுக்கு மளிகை வாங்கி போடுறேன், உங்கள் வண்டிக்கெலாம் டீசல் வாங்கி போடுறேன், இந்த ரேஞ்ச் ரோவர் இதெல்லாம் வச்சுருக்கிறாரு முதல்வர், எவ்வளோ மைலேஜ் தரும் சொல்லு? கம்மியாக சொல்லு, சுமார் சொல்லு. சும்மா ஒரு 10-15. 3 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 3 கிலோமீட்டர் தான் டீசல். வருமா? 3 இவங்க அதில் தானே போவாங்க. இவர்க்கெல்லாம் கட்சி ஃபண்டுன்னு எது வாங்குறது இல்லையா? எல்லாத்தையும் இவங்ககிட்ட தான் வாங்குவாங்க. வண்டிக்கு டீசல் போடுறதுலேருந்து உப்பு புளி மளிகை சாமான்லேருந்து இது போக கட்சி ஃபண்டும் வாங்குவாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு டெண்டர் இருக்குது, போட்டுக்க எவ்வளோ வருது? 500 100 கொடுத்துரு. அப்போ கலைஞர் டிவிக்கு சேர்த்து சம்பளம் கொடுப்பார். அப்போ அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கும்? சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றிருப்பாங்களே, அவங்களுக்கு ஓய்வூதிய பலனே வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அது கோர்ட்லேயும் போயிருந்துச்சு. நேற்று விசாரணைக்கு வரதா இருந்துச்சு. என்ன சார் ஆச்சு? அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நிதித்துறை செயலாளருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு. அதாவது கோர்ட் ஆல்ரெடி காசு கொடுக்க சொல்லிட்டாங்க, அப்போ கூட அவங்க கொடுக்கல. அதனால் சார் நீங்கள் சொல்லி கூட கொடுக்கல பாருங்கள் சார், கேட்க மாட்டாங்க சார், என்னன்னு கேளுங்க சார் என்று
நிதித்துறை செயலாளர் யூசி அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை தொடுத்தார்கள். நேற்று அந்த வழக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ வந்தப்போ சார் இந்த மாதிரி இன்னொரு 2 மாதம் டைம் கொடுங்க, கொடுத்துறோம்னு சொன்னப்போ இது சீரியஸ். கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்குது. ஆர்டர் போட்டோன்னு நீங்கள் மதிக்கலை. அதனால தான் அவங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அப்போ நிதித்துறை செயலாளரை வர சொல்லணுன்றதுக்காக தான் இன்றைக்கி என்ன கொடுக்குறீங்களா இல்லையா? நீங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொன்று முடிச்சிருப்பேன் நான். கொடுக்கல. அப்போ நிதித்துறை செயலாளர் தான் நேராக வரணும் என்று 5/12/2025 அன்று நிதித்துறை செயலர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கோர்ட்டில் சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை கொடுக்காத காரணத்தால் 95 கோடி ரூபாயை ஏன் தரவில்லை, எப்போது தரப்போகிறீர்கள் என்பதை விசாரிப்பதற்காக நிதித்துறை செயலாளரை 5/12 அன்று நேராக ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டுட்டு அவங்க அரசு வழக்கறிஞங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இல்லை சார் அப்படி அரசு சொல்லு பாஸ், நீ போங்க பாஸ், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் போங்கன்றாங்க. அன்னைக்கு காய்ச்ச உடம்பு இல்லைன்னு வர முடியாமல் போயிடுச்சுன்னா அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆப்ஷன் இல்லை. ரொம்ப அரிதான தருணங்களில் தான் நீதிமன்றம் அதிகாரிகளை வர சொல்ல. அன்றைக்கி நீங்கள் வரலன்னா அட்வொகேட் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஏற்றுக்கலன்னா டெல்லி இஷ்யூ வாரண்ட் கைது செய்து ப்ரொடியூஸ் பண்ணும். கொடுக்க வேண்டிய காசு தானே சார், கொடுத்துட்டு போகலாம்ல. இருக்கணும்ல. இது அவாய்டு பண்ணுறதுக்காக ஃபண்டு ரிலீஸ் பண்ணலாம். எங்கே இருக்குது? கடும் நிதி நெருக்கடியில் அரசு இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேனே. சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்குது. பல முறை நம்ம சிஎம்டிஏ பற்றி பேசியிருக்கிறோம். கன்சல்டன்ட்னு போட்டு 30 கோடி ரூபாய் பில்டிங்கை 90 கோடிக்கு மதிப்பை உயர்த்தி பல கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்சல்டன்ட்டு இந்த மயிலாப்பூரில் ஒரு 4-5 கன்சல்டன்ட் இருக்காங்க. அந்த கன்சல்டன்ட் அனுப்பிச்சோடனே திட்ட மதிப்பீடு 2 மடங்கு 3 மடங்காக உயர்கிறது. இதே போல் இந்த கூத்தம்பாக்கம் பஸ்ஸு நிலையம், வின்னி ரோடில் ஒரு காவல் நிலையம் ஒன்று, செம்பியம் காவல் நிலையம், ஏதோ ஒரு காவல் நிலையம், பேப்பர் மில்ஸ் ரோடு காவல் நிலையம், இது போல் பல கட்டிடங்களை 3 மடங்கு போட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் சிஎம்டிஏல என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பல்வேறு வழிகளில் சிஎம்டிஏவுக்கு 3900 கோடி ரூபாய் நிதி இருப்பு இருந்திருக்கிறது. 3900 கோடி ரூபாயும் காலி பண்ணிட்டுருக்காங்க. மொத்தம் 40% ஆப்பா சிஎம்டிஏ கான்ட்ராக்டில் எல்லாத்துலேயும் கமிஷன். அப்போ தான் இப்போது 10 கோடி ரூபாய் பில்டிங்கை 20 கோடியாக ஏன் ஆக்குறாங்க? 50% அடிச்சிடலாம்ல. பில்டிங் கட்ட 10 கோடி தான், கன்சல்டண்ட்டை கொடுத்து 20 கோடி ஆக்குறாங்க. இதை அப்போ எவ்வளோ அடிக்கலாம்? மொத்தம் இதில் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா சேகர் பாபுக்கு மட்டும் 30%. மீதி 10% ஆஃபீஸர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அங்கே இருக்க பிளானரு, ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நிறைய பேர் இந்த கன்சல்டன்ட்ஸு கான்ட்ராக்டர்ஸோடு சேர்ந்துக்கிட்டு செயல்படுத்தி இன்னும் காசு வாங்கிட்டு இருக்காங்களாம். சிஎம்டிலேருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி போன பிறகு காசு வாங்கிட்டு இருக்காங்களாம். ஃபண்டே இல்லைன்ட்டு வந்திருக்கு. இப்படி இருந்தால் எப்படி நீ சென்னை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற இன்னொன்று அது முக்கியமா புரியுதா? அது காசு வருமா? இதெல்லாம் பகிர்மானம் செய்ய வேண்டிய பொறுப்பில் யார் இருப்பது? உதயச்சந்திரன். எனக்கு ப்ரையாரிட்டியா? ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆகுதியா? 35 வருஷம் சர்வீஸ் போட்டுட்டு கையில் 10 பைசா இல்லாமல் இருக்காங்க. அது கொடுக்கணும். ஏன் உன் பென்ஷன் வராமல் இருந்து நீ இருப்பியா? அப்போது ஒரு அரசு அதிகாரி பேலன்ஸ் பண்ண எல்லாத்தையும் இங்கே தூக்கி நிதியை மொத்தமாக இங்கே கொடுத்துட்டு சுரண்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஓய்வு பெற்று நான் கோர்ட்டில் போய் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் ஜட்ஜ் வர சொல்கிறாரு. நீ நேராக வந்து சொல்லு பஸ், வா பஸ். 95 கோடி பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை, 42 கோடிக்கு ரேஸ் நடத்துகிறீங்களே, காண்டாவுமா ஆவாதா? திரு செல்வ பெருந்தகை வேற வந்து லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காரு. நிதி இல்லை அப்படி சொல்லிட்டாங்களாம் சார். பாவத்தை. இந்த செல்வ பெருந்தகை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு நடத்துவது வழக்கம். போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய்ட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு ஆய்வுலாம் பண்ணுவாங்க. செல்வ பெருந்தகை வித்தியாசமாக நாம் ஏன் இந்த முறை லண்டன் சென்று நம் ஆய்வை நடத்தக்கூடாது என்று, கவர்மெண்ட் காசு தானே, ஒரு சொந்த கம்பெனிலாம் வர வச்சுருக்காரு லண்டனில், அப்படி போயிட்டு இந்த கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கணக்கு வழக்குகளையும் பார்த்து விட்டு வரலாம் என்று கூட ஒரு 4-5 எம்எல்ஏங்கள்லாம் கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு ப்ரொப்போசலை சபாநாயகர் அப்பாவிட்ட கொடுத்தோன்னே அவர் அவை முன்னவர் துரைமுருகனிடம் கொடுத்துருக்கிறார். துரைமுருகன் சிஎம் கிட்ட அனுப்பிச்சி விட்ருக்காரு. சிஎம் தூக்கி போடியா, வேறு வேலை இல்லை, ஏந்து இங்கே வாலியை தூக்கிட்டு சுற்றுறது இல்லாமல் லண்டனுக்கு வேறு வாலியை தூக்கிட்டு போகணுன்றாங்க, தூக்கி வை அப்படின்ட்டாங்களாம். பாவத்தை. அதுவும் நிதி நெருக்கடியின் காரணமாகத்தான் என்று சொல்கிறார்கள். இதுக்கு மேலெல்லாம் வாய்ப்பு இல்லை. பார்க்க ஏழ்மையான ஒரு மாதிரி இருக்காரு, லண்டனில் நிறுவனம் வச்சுருக்காருன்றீங்க. அவர் ஒரு ஏழை தலித். அப்புறம் நான் திருப்பி கேட்பேன், ஒரு தலித் லண்டன் போகிறது உனக்கு பொறுக்கலையா? ஐயோ பேசாமல் இரு. ஈஸியாக ஆக்ட் வேணா சார். அவங்க மனைவி பேரில் லண்டனில் பல நிறுவனங்களை நடத்தி வந்தால் நடுவில் சில நிறுவனங்கள்லாம் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஆடிட்டர் பாண்டியன்ட்ட கொள்ளைச்ச காசு. சார் அதே போன்று நம்ம தொடர்ந்து வந்து பேசினா
இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தினகரன் பத்திரிகையாளர் அவரும் விடுறதா இல்லை. அந்த அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங் கேஸு நீதிமன்றம் என்ன சார் ஸ்டே கொடுத்துட்டாங்க. காவல்துறை நினைத்தால் இந்த அதிகாரிகளை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார்கள், காப்பாற்ற முடியும் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பல்வீர் சிங்கை அந்த பல்ல பிடுங்கினது எல்லாரும் வீடியோவில் வந்து பேசினாங்க, நம்மளே பார்த்தோம் இந்த பல்ல பிடுங்கின ஃபோட்டோலாம். பாவம் சரளகளில் தேய்ச்சது எல்லாவற்றையும் பார்த்தோம். நானும் நெல்லை சென்று வந்திருந்தேன். அப்போதே வந்து அந்த ஊரில் எல்லாம் பல்வீர் சிங்க்கு ஆதரவாக ஃபோட்டோலாம் பேனர்லாம் வச்சாங்க. நான் போய் பார்த்துருந்தேன். இந்த பேனருக்கு எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு, யாருன்னு தெரியல தம்பி, நைட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க என்றார்கள். இந்த பல்வீர் சிங் காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ வேலைகளை செய்தார்கள். அதுக்கப்புறம் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டு 13 மாதமாக கோர்ட்டுக்கே போகல. அது நம்ம தம்பி தினகரன் செய்தியாளர் தொடர்ந்து விடாமல் போட்டு ஒரு வழியாக பல்வீர் சிங் போய் அப்பியர் ஆகி ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதை சேலஞ்ச் பண்ணி பல்வீர் சிங் மதுரை நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், சமூக விரோதிகள், இவர்கள் மீதெல்லாம் நான் நடவடிக்கை எடுத்தேன், அது பொறுக்காமல் என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க. அது அவரோட டிஃபென்ஸ், என்ன வேணாலும் சொல்லிட்டோம். அவர் தாராளமாக அவர் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் எடுக்கிற கிரவுண்டு முக்கியமானது. சார், நான் இந்த ஊருக்காரன், எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் தமிழில் சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் அவங்க அட்வொகேட்டு படிச்சுட்டு சொல்ல போகிறாரு, பட் அவர் கேட்குறது சரி, ரைட்டா? இன்னொன்று, கோர்ட்டு நினச்சா இதை கேட்கலாம், நம்ம நீ ஐபிஎஸ் எந்த காட்டுற அலர்ட் ஆகுதோ அந்த ஊர் மொழியை நீ பாஸ் பண்ணி லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதணும், பாஸ் பண்ணியிருக்கியா, பாஸ் பண்ணிட்டல போய் படிச்சுக்க அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் திஸ் இஸ் நாட் ஃபேர். 20-25 விட்னஸ் இருக்கும், சார்ஜ் ஷீட்டு ஒரு 3 பேஜ் வரும் அதிகபட்சம், ரைட்டா? எவ்வளோ நேரம் பாவம் சிபிசிடி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது? 3 பேஜ் தானாங்க சார்? அவ்வளோதாம்மா வரும். ஒரு நாள் மேக்ஸிமம், ஒரு நாள். என்ன சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது? பல்வீர் சிங் ஆகிய இவர் வந்து இந்த புகாருக்கு சம்மந்தமாக ஸ்டேஷனுக்கு வந்தவரை அடித்து பல்ல உடச்சி இந்த மாதிரி துன்புறுத்தினார் அப்படின்ட்டு, இது இந்தந்த பிரிவுகளின் கீழ் இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு 2 பேஜ் 3 பேஜ். அதுக்கு மேலே சார்ஜஸ் வராது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ்லாம் ஒரு 100 பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க சார். டிரான்ஸ்லேட்டர் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, பண்ணலாமா? வேணுக்குன்னு தான் பண்ணியிருக்காங்க. பல்வீர் சிங் இஸ் நார்த் இந்தியன் தெரியும் எனக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கோபேக் முடியாது இதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்கல்ல, அதெல்லாம் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த கிரவுண்ட்ஸில் எதுவும் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அந்த இதே மாதிரி இது சொல்லியிருக்கலாமா சார்? நான் எனக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும், எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? சிறிய வரலாற்று சம்பவத்தை சொல்லி விடுகிறது. சொத்து குவிப்பு வழக்கு செல்வி ஜெயலலிதா மீது 1600 பக்கம் குற்றப்பத்திரிக்கை, சரியா? இழுக்கணும். எப்படி இழுப்பீங்க? ஜெயலலிதா தன்னோட ஆங்கில புலமையை ரொம்ப பெருமையாக பேசி கொள்ளக்கூடியவர். அவங்க போய் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா சொன்னால் நல்லா இருக்காது. தோழி இருக்கிறார் அல்லவா, உயர்நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்ட்டு வழக்க போட்டு உயர்நீதிமன்றம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள்லாம் வச்சு 2000 பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கப்பா தமிழில். எல்லாம் பேங்க் டாக்குமெண்ட்டு. சசிகலாட்ட இல்லாத வக்கீலா டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்த உடனே தகுதியான ஆட்கள் இதை மொழிபெயர்க்கவில்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் சரியில்லை. இப்படி தான் இழுத்தாங்க 18 வருஷம் அந்த கேஸை. அதுபோல் பல்வீர் சிங் வழக்கு விவகாரத்தில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு கோர்ட்டு கருதுது. ஆமாம், ஏன் இங்கிலீஷில் தரல அப்படின்ட்டு ஜனவரி வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு கன்விக்ஷனில் போய் முடியும். பல்வீர் சிங் ஜெயிலுக்கு போய்டுவார். இன்னொரு விஷயத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இது கோர்ட்டில் நடக்கிற சார்ஜஸ், ரைட்டா? துறை ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கலாம் இதே குற்றச்சாட்டுக்காக. அதை எடுத்து இவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும். அதை எடுக்கலாம்ல. சஸ்பெண்ட் கூட பண்ணாமல் வேலையில் வச்சுருக்காங்க. தினகரனும் விட மாட்டார், நானும் விட மாட்டேன். இந்த கேஸு ட்ரையல் முடிகிற வரைக்கும் விட மாட்டோம், ரைட்டா? இது ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, ஏழைகள் எல்லாம் இந்த பல்ல அடித்து குரூர புத்தி உள்ளவங்களாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. அதனால் அது கோர்ட் இஸ் ரைட்டு. பட் இதில் தப்பு யார்கிட்டன்னா சிபிசிஐடிக்கு. அவங்க அப்பயே இங்கிலீஷில் கொடுத்துட்டு போ. மற்ற குற்றவாளிகள் சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டையெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தமிழில் கொடுங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதுக்காக போடுங்க ஒரு 4 பேரை. சார், இன்னைக்கு தினமலரில் கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்னென்ன, ராகுலுடன் 1-to-1 பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அதுக்கு என்ன பொருள்? டைரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டேரெக்டாக பேசுங்கன்னா என்ன மீனிங்? எதுக்கு? அது த்ரூ ஆகலை அலையன்ஸ் பற்றின விவகாரங்கள். தாவேக கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று புரிந்து கொள்ளலாமா? ஆமாம். சரி, திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறதா? யார் யார் இப்போ குழுவில் இருக்காங்க? கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், அப்புறம் நிவிடி தல்வா, சுரேஷ். சரி, இப்போ இதில் எதுப்பா உண்மை? முன்னாள் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்களே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காருப்பா? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை 5 உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது. இப்போ இது 2ல் எது உண்மையான செய்தி? தினமலரில் என்ன வந்திருக்கு? ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். 1-to-1. இப்போ இதில் எது உண்மை செய்தி? சிதம்பரம் அவர்கள் போட்ட ட்விட்டு தான் உண்மையாக இருக்கணும். மல்லாக்கப்படுத்து
விட்டத்தை பார்த்து விரும்பியதை எல்லாம் செய்தியாக்கும் அந்த செய்தி தான் அந்த செய்தி. புரியுதா? இப்படி தான் எது பிளான்ட்டு எது நியூஸ்ன்றது கண்டுபிடிக்கும். நம்ம ரொம்ப விரிவாக நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஒய் ஷுட் காங்கிரஸ் சூஸ் டிவிக்கே? இது மாதிரி உன் சந்தோஷத்துக்காக இப்போ ஒரு பேஸ்கெட் பால் அண்ணாச்சி தான் போட்டிருப்பாருது. எதுக்கு? விஜய்க்கு இது சொல்லி 1 to 1 ஜி. என்னங்க சார் புசுக்குன்னு குழு அமைச்சிட்டாங்க காங்கிரஸ். இப்போ இதை நீங்கள் 2 பேருமே பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போது யார் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் அதிகம் எடுக்கப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் காங்கிரஸ் சைட்லேருந்து. ஆனால் அதற்கு முன்பு திரைமறைவில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதையும் பேசிவிடுவோம். 3 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியோட கூட்டம் ஒன்று நடந்ததா இந்த சார் பற்றி விவாதிப்பதற்கு? அந்த கூட்டம் நடந்த அன்று திராவிட மாப்பிள்ளை சார் டெல்லியில் இருந்தார். ராகுலை சந்தித்து விரிவாக பேசி எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை இறுதி செய்துவிட்டு வந்து விட்டார். இந்த குழுலாம் ஃபார்மாலிட்டி, ரைட்டா? திராவிட மாப்பிள்ளை சார் ராகுலோட பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. தேவ் போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸு. நான் மாப்பிள்ளை சாரை சந்திக்கும் போது தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தேவர் இன் 1 to 1 டச் வித் ராகுல். அவர் மாப்பிள்ளை சார் சொல்லியிருக்காரு, நான் டேரெக்டாக டச்சில் இருக்கேங்கன்ட்டு. இப்போது 21க்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரியா? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, 25 தான். அதை முடிச்சிருப்பாங்க அங்கே பேசி. ராகுல் சரின்ட்டுருப்பார், முடிங்க பேசி அப்படின்ட்டுருப்பார். காங்கிரஸ் ஏன் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும்? மாப்பிள்ளை சார் ஏன் அங்கே போகணும்? ஒருவேளை காங்கிரஸ் வெளியே விட்டா கொஞ்சம் திமுக பலவீனமாயிருமோ அப்படின்னு திமுக நினைக்குது. அதுக்கு ஏன் காங்கிரஸ் ஒத்துக்கணும்? பீகாருடைய தோல்வி எதிரொலி, ரைட்டா? போத் நீட் ஈச் அதர். இதுதான் அரசியல். முந்தா நாள் வரைக்கும் ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருந்தாங்க தாவேக்க. முந்தா நாள் தான் பேசணும் இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி மாறிச்சு இன்னைக்கு? பிசி போட்டார், தட் இஸ் ஃபைனல். மாப்பிள்ளை சார் பேசிட்டார். இது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன். விகடன் செய்தியாளரும் இதை பதிவிட்டிருக்கிறார். சார் அங்கே திரு ராகுல் கைதானதுக்கெல்லாம் இங்கே விஜய் அவர்கள் இருந்துட்டு போ. நீ நானா கேட்டேன்? நானப்பா கேட்டேன். சரி, அது இருக்கட்டும். இப்போ 1 to 1க்கு என்ன? நான் தான் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்த செய்தின்ற முடிஞ்சா? ஒரு நாள் மாறிச்சா? என்ன சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே, இப்போ எங்கே முறையிடலாம்? கிழிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஆதவனை போய் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பார்த்தாரு. பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு கட்சியில் என்ன ரோலுன்னு சொன்னேன். நேராக ராகுலை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டார மாப்பிள்ள. இதில் நம்ம கூடுதலாக இன்னொரு விஷயத்த பார்க்கணும். திமுகவின் டெல்லி முகம் யார்? கனிமொழி அவர்கள். இப்போ மாப்பிள்ளை இது போய் பேசுகிறாரு. குட் கொஸ்டின் சார். அப்போ எல்லாத்தையுமே கட்சியில் இந்த மாதிரி தேசிய தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, ஃபண்டு மேனேஜ் பண்ணுறது மர்மம் பார்த்துப்பாரு. முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மவன் அறிவிப்பீங்க, பிறந்தநாள் கொண்டாடுவீங்க, மாநில அரசியலுக்கு வரத்தான் போகிறாங்க, வேறு வழி இல்லை. டெல்லியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் நீங்கள் போய் பேசி முடிச்சிங்கன்னா ராகுலுக்கும் கனிமொழிக்கும் என்ன ஈக்குவேஷன்றது எல்லாருக்கும் தெரியும். நாட் ஓன்லி வித் ராகுல், வித் ஆல் நேஷனல் லீடர்ஸ், பிஜேபி லீடர்ஸ் கூட. அதான் பிஜேபி உள்ள நல்ல குலோஸ். ஆமாம், இது என்ன வேலை இது? சரி, இது இருக்கட்டும். நம்ம இப்போ இங்கே இந்த மற்ற பஞ்சாயத்துக்கு வருவோம். முடிஞ்சா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தனித்து போட்டியிடுகிறதா தாவேக்க? தனித்து தான். தனியாக போகிறேன். முடிஞ்சா விஜய் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் எவ்வளோ நாளாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒய் ஷுட் காங்கிரஸ் கோ வித் டிவிகே? பீகாரில் ஜெயிச்சிருந்தாலும் காங்கிரஸ் இது மாறாது. அதிகபட்சம் தாவேக்கவை பயன்படுத்துகிறாங்க அவங்க. தொகுதிகளை அதிகமாக கேட்டு வாங்கியிருப்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடி இந்த பக்கத்து ராஜேஷ்குமார் பேசுவார், அந்த பக்கத்து அழகிரி பேசுவார். ஏன் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாதா? நாங்கள் மெழுகுவர்த்தி மாதிரி உருகி வீணாகி போய்விட வேண்டுமா? நாங்கள் என்ன கரும்பு சக்கையா? என்ன சொன்னாங்க? சாரை மட்டும் நீங்கள் குடித்து சக்கை நாங்களா? என்ன பேசுனாங்க? ஒரு சத்தம் வருதா? ஜெயிச்சிருந்தாலும் they will not do. சிதம்பரத்தோட ட்வீட்டை பார்த்தியா? இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் அந்த டெல்லியிலேருந்து தமிழகத்தை பார்க்கணுன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டெல்லியிலேருந்து பார்க்கும்போது யுவர் பெர்ஸ்பெக்டிவ் வில் சேஞ்ச். அவங்களுக்கு இந்தியா அலையன்ஸ் தான் முக்கியம் தமிழ்நாட்டை விட. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடு முக்கியம். அவங்களுக்கு இந்தியா பிளாக் முக்கியம், பாராளுமன்ற ஒற்றுமை முக்கியம், 29 முக்கியம். பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சு எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது 26க்கா 29க்கா? 29க்கு. அப்போ காங்கிரஸ் 29 பற்றி யோசிக்காதா? ஸோ பீகாரில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு வச்சுக்கப்பா. இன்றைக்கி ஆர்ஜேடி ஆட்சின்னு வச்சுக்கப்பா. தேஜஸ்வி யாதவ் சிஎம், காங்கிரஸும் நல்ல கணிசமாக ஒரு 35-40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போதும் இந்தியா கூட்டணியை உறுதிப்படுத்த தானே நினைப்பார்கள். அப்போ எப்படியா வருவாங்க? ஷுட் யூ நாட் திங்க்? ஒரு ஆள் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவன் சொல்லி இப்படித்தான் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் விஷயத்துலையும் ஏமாந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போது பிரச்சாரத்திற்கு வருவோம். இறுதியாக ஒரு முறை இந்த கூட்டணி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கூட்டணி பற்றி பேசுறது.
சேலத்துக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. 4 கார்த்திகை தீபம், 6 பாபரி மசூதி. வேறு டேட்டை கேளுங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லுங்கள். சேலத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, நாமக்கல்லேருந்து எத்தனை பேர் வருவாங்க, பக்கத்து மாவட்டம் வேறு எதுப்பா, திருப்பூர், ஈரோடு, அங்கேருந்துலாம் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லுங்கள். அது பிரச்சாரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கேளுங்க. முன்னாடிகள் டிஎம்கே வில் கிரஷ் விஜய். விஜய் மீது தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது பட்டத்து இளவரசருக்கு. இது பாலிடிக்ஸை தாண்டி அவங்க ஆக்சுவலி பொலிட்டிக்கலாக டிஎம்கே விஜய்க்கு உதவி பண்ணோம். என்ன, விஜயை பேம்பர் பண்ணி உதவி பண்ணி, ராஜா தனியாக நில் ராஜா, போ ராஜா, பண்ணு ராஜா, நல்லா பண்ணு ராஜா அப்படின்னு மக்கள் நல கூட்டணி எப்படி அதிமுக ஊக்குவித்ததோ அதை திமுக செய்ய வேண்டும். ஆனால் அதை தாண்டி இந்த பர்சனல் கிரட்ஜ்னால தான் க்ரஷ் பண்ணுறாங்க. இது எல்லா டைனமிக்ஸையும் நீங்கள் உள்வாங்கிட்டு தான் அரசியல் பண்ணணும். கரூர் விவகாரத்திலே திரு விஜயை வந்து முதலமைச்சர் கைது பண்ணாததுக்கு ஒரு காரணம், ரொம்ப புஷ் பண்ணி ஏடிஎம்கே சைடு வந்து தள்ளி விட வேணாம்னு நினைச்சாருன்னு நிறைய ஜேர்னலிஸ்ட்டுங்க சொன்னாங்க. அப்படி இருந்தும் அவங்களால தாங்க முடியல பாருங்களேன். தனிப்பட்ட தாக்குதல்கள், இப்படி வந்து பிரச்சாரத்தை பண்ண விடாம தடுக்கிறது காரணம் நான் சொன்ன அந்த பர்சனல் கிரட்ஜ். விஜய் மேல அன்புள்ளவர்களுக்கு, மிகப்பெரிய அளவில் அரசியல் விவரம் இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து விஜய் மேலே வன்மத்தை கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வேற ஆங்கிளில் பாருங்களேன். இந்த மாதிரி அவரை க்ரஷ் பண்ணி அங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒரு குரூப் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டான் அரசியல் இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் எந்திரிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த கரூர் சம்பவத்தில் கூட சார் அவர் மீது வந்துட்டு கைது நடவடிக்கை எஃப்ஐஆர் போடல. ஆனால் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு கொலைகாரன் விஜய்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டப்பட்டுச்சு. மாரலா டேமேஜா, கரெக்டான பாயிண்ட் சொன்ன நீ, சூப்பர் பாயிண்ட்டு. ஒரு யோசிச்சு பாரு, இதனால் வீணாக போனவங்க விஜய் வீட்டு வாசலில் போய் கத்துனாங்களே, கொலையாளியே வெளியே வான்ட்டுலாம் போய் கத்துனாங்களே, இதனால் ஒன்றும் இல்லை, விஜய்க்கு இந்த பாதிப்பு இல்லை. ஆனால் அதை கவர் பண்ணி மீடியாவில் போட்டு விஜய் கொலைகாரன் என்று சித்தரிக்க இந்த திமுக முனைந்தது. இது பர்சனல் கிரட்ஜ், தெரியுதா? பொலிட்டிக்கலாக பண்ணுறதுன்றது இந்த வழக்கு கிழக்குன்னு போட்டு பண்ணுறது, அது பொலிட்டிக்கலாக. இது சில்லறத்தனம். தமிழ்நாடு பூரா போஸ்ட் ஓட்டினது, கொலையாளின்னு போஸ்ட் ஓட்டினாங்களா, சில்லறத்தனம் இது இல்லையா? இப்படி தான் பண்ணுவாங்க. இது அரசியல்னு சொல்லிட்டேன், எதையுமே தப்பு சொல்ல முடியாது. இது அரசியலை தாண்டி பர்சனலாக திரு உதயநிதியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க குரூப்பில் பேசிக்கிறது சொல்லி இதை தானே சார் சிரிச்சுப்பாங்க. ஆமாம், வி ஆர் ஹெல்பிங் விஜய், கேர்ஃபுல்லாக இருங்க. புரியுது, புரியலன்னா போதுமா, அவ்வளோதான்மா. நம்ம ஒரு அரசியல் ஆய்வாளராக இருக்கும் விஷயங்களை எடுத்து பொதுவெளியில் வைக்கிறோம். அதை பார்த்து கற்றுக்கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும், யூ டூ இட் இன் யுவர் ஓன் பெரில், அவ்வளோதான். விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவர் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நம்மளுடைய பங்கா நம்ம என்ன பண்ணுறோன்னா 360 டிகிரியில் அனலைஸ் பண்ணி அவருக்கு உதவி தான் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் ஸ்டேக்ஸ் இல்லை. தள்ளி உட்காந்துக்கிட்டு விருப்பு இல்லாமல் பேச முடியும். இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டியோட அங்கமாக நீங்கள் இருந்தேன்னா யூல் டேக் சைட்ஸு, உங்களை அறியாமல் யூல் டேக் சைட்ஸு. நமக்கு ஒரே கன்சர்னு தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான். இன்னொன்று சொல்லிடுறேன், திமுக ஓட்டுக்கு போகணும். ரெண்டும் இணைந்தது தான். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அங்கே ஓட்டுக்கு போகணும். அதனால நம்மளால் வெளியிலேருந்து அப்ஜெக்டிவாக சொல்ல முடியுது. இங்கே தள்ளி நின்று பார்க்கும்போது நம்ம எளிதாக சொல்ல முடியுது. சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி பிசி ட்வீட் பண்ணிட்டாரு, காங்கிரஸ் குழு அமைச்சிருக்கிறது கன்ஃபார்மா? இந்த குழு அமைத்த செய்தி வரும் அதே நாளன்று தினமலரில் இப்படி 1 to 1. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரீங்க சார், காங்கிரஸ் டிவிகே கூட போகாது, டிஎம்கே கூட தான் இருப்பாங்க, அவங்களோட பெனிஃபிட் என்ன எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இப்போ நவ் விஜய் இஸ் புஷ்டு இன்டு எ கார்னர், தெரியுதா? யார் இருக்கா? சரி, இப்போ காங்கிரஸ் ஃபைனலிஸ்ட், இட் இஸ் அ டன் டீல், அவ்வளோதான். மாப்பிள்ளை போயிட்டாரு, பேசியாச்சு, முடிஞ்சு. இட்ஸ் அ டன் டீல். விசிகே வெளில போகுமாப்பா? இன்றைக்கி விசிகே பற்றியும் ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், நாங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை எதிர்பார்க்கிறோம், பொது தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம். வந்திருக்கா? குடுகுல பொது தொகுதி போய்டுவார் இல்லையா? யார் தான்ப்பா வருவா? அந்த குலா போட்ட பாய் வேற யார் வருவா? இப்போது இன்னொன்றும் கேட்குறேன் மாலதி, நீங்கள் மிக அதிகமாக நம்புவது சிறுபான்மையினர் உங்களோடு வருவார்கள் என்று, ரைட்டா? இப்போ நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியன், மிக கடுமையான பிஜேபி எதிர்ப்பாளன். இப்போது 26 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன்? டிஎம்கேக்கு. ஏன்? புது கட்சி, அவர் தான் சிறுபான்மையினருக்கு உறுதியாக குரல் கொடுத்துன்னே இருக்கிறாரு. எப்போவுமே சிறுபான்மையினரோட நிற்பேன்றாரு. ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? யாருமே அப்படி மேலே இருக்க ஒரு முக ஸ்டாலின் நல்லது பண்ணுறாருலாம் பார்க்கறதில்ல சார். ஏரியாவில் இவர் தான்ப்பா நம்ம பழக்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்துனா அவர் வருவார் நமக்கு, அப்படி தான் சார் போட போகிறாங்க ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ஆன்ஸ்லாட்டை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி திமுக காங்கிரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ், திமுக விட அதிகமாக காங்கிரஸ், இங்கே சிறுபான்மையினர் பெரிதும் நம்புவது காங்கிரஸை. இப்போ எலெக்ஷன் நெருங்க இந்த உணர்வு உறுதிப்படும், ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும் இந்த ஃபீலிங். இப்போ நம்ம கூட நிற்கிறவங்கள நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ வி ஷுட் ஸ்டாண்ட் வித் காங்கிரஸ்.
பிஜேபியோட இந்த ஆபத்திலிருந்து காங்கிரஸ் ஒன்றுதான் உறுதியாக நம்மை காப்பாற்றும். காங்கிரஸ் வழுவாமல் இஸ்லாமியர்களோடு நிற்கிறது. அப்போ மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்படி ஸ்பிட்டாங்க? கிறிஸ்டின் ஓட்ஸ் போகுது. அல்ல எனக்கு நான் அதை மறுத்தே பேசலை. போதுமா? இப்போது 2 மாதம் முன்னாடி தாவேக இருந்த நிலைமையை பாரு. ஆஃப்டர் 2 கேம்பெயின்ஸ்னு வச்சுக்கோ. கரூருக்கு பிறகு பாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு பாரு. அங்கேருந்து இன்னைக்கு தாவேக எந்த நிலைமையில் இருக்குது புரிகிறதா? இப்போது தேர்தல் நெருக்கத்தில் இது எந்த நிலைமைக்கு போகும்? ஏன்னாங்க சார், திமுகவும் இது வரைக்கும் கூட்டணிகள் பற்றின ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க. அவங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமே இறங்கி விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. கோவனை வச்சு விஜய் வந்து ஒரு சங்கி மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வாக்காளனாக நான் ஏன் தாவேக்கு ஓட்டு போடணுன்ட்டு என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க? என்ன தாவேக்கவினர் மற்றும் விஜய் அழகாக இருக்காருண்ணா, நல்லா டான்ஸ் ஆடுறாருண்ணா, கியூட் ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னா. இன்னொன்றுங்க சார், பொதுவாக ஒரே ஒரு ஓட்டு தான் எந்து. நான் போட போகும்போது இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, இதுதான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நான் 2-3 நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பதாக எனக்கு நினைவு. 26 தேர்தல் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மையமாக வைத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தல். திமுக மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டுமா வேண்டாமா, இவ்வளோதான் இஷ்யூ. அது இஷ்யூவாக இருக்கும்போது திமுகவை யார் வீட்டுக்கு அனுப்ப முடியுன்றதை தான் ஒரு வாக்காளனாக நான் யோசிப்பேன். எனக்கு விஜய் பிடிக்கும், புதிய கொள்கையெல்லாம் சொல்கிறாரு, ப்ராமிசிங்காக இருக்காரு, யங் பொலிட்டீஷியன், மிகப்பெரிய சினிமா கேரியரை விட்டுட்டு வந்திருக்காரு. எல்லாம் ஓகே. இவருக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை திமுக வந்துச்சுன்னா இதை மக்கள் யோசிப்பாங்கன்னு இப்போ நான் ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். வருதாப்போ? அண்டு இந்த நேரத்தில் நேற்று தான் டாமி மாதிரி ஒரு குட்டி டாமி இறக்கி விட்ருக்காங்க. ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட், திமுகவின் மூத்த அமைச்சர் திரு ஐப்பெரிசாமி அவர்கள் வீட்டு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களில் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட சோதனை. இப்போது நம்ம ஆஃபீஸுக்கு பொருள்லாம் வாங்குகிறோம், அதில் பார்த்துருப்பேன் ரைட்டா? அதில் ஜிஎஸ்டி கட்டுறோம். இப்போ ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம இதில் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை, அதனால் நமக்கு அந்த சிக்கல் இல்லை. பில்லு வாங்காமல் சேல்ஸ் பண்ணுறப்பா, ஓகே, அப்போ ஜிஎஸ்டி வெயிட் பண்ணுறியா? இது மாதிரி சோதனைகளை நடத்துவதற்கு ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அதிகாரம் இருக்குது. உருட்டு தான். அப்போ இந்த பக்கம் திமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டே இருந்து விஜயை தனிமைப்படுத்துவதன் மூலம் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று பிஜேபி தலைமை நினைக்கிறது. இது சாத்தியம் இல்லையா? இதான் அவங்க பிளான். ஒரு 10 ஓட்டாவது மைனாரிட்டி ஓட்டு அங்கிட்டு போட்டுமேன்றாங்க. எனக்கு எப்படியும் வராது, சத்தியமாக ஒரு பாய் ஓட்டு வராது. எனக்கு கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும் ஒரே ஒரு ஓட்டு வராது. கிறிஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் போடுவாங்க, பட் பெரும் அளவு அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அட்லீஸ்ட் கிறிஸ்டின் ஓட்டாவது எடுக்கிறாரு. மதமாற்ற தடை சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு காண்டில் இருக்காங்க கிறிஸ்டின்ஸு பிஜேபி மேலே. ஓகேவா? அவங்களும் சும்மா இல்லையே, ரைஸ் பேக்கு கன்வெர்ட் என்ன பண்ணுறாங்க. அது தாண்டி சார், திமுக மேலேயே அவங்க காண்டில் இருக்காங்க. இந்த கல்லறை தோட்டம் அமைக்கிறதுல சிக்கல், அதாவது அவங்களோட சிறு சிறு கோரிக்கைகளை கூட அவங்க நிறைவேற்றல. அப்போ அவங்க மொத்தமாக போய் திமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக மொத்தமாக போய் அங்கிட்டு போட்டால் பிஜேபிக்கு நல்லதா இல்லையா? பிஜேபியோட பிளானே தாவக தனியாக நிற்க வைக்கிறது. அதுதான் சார், 2 பக்கத்துலேயும் திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தனியாக நிறுத்தி வச்சு நம்ம பலன்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் விஜய் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருந்து அவர் தான் அவருடைய பலன்களை பெற்றுக்கணும். திமுக வீட்டுக்கு அனுப்பணுமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், தட் இஸ் வித் விஜய், வித்தவுட் விஜயா, டெஸ்பைட் விஜய், தில் கோ ஹோம். திமுக உறுதியாக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் தனியாக நிற்பதன் மூலம் உதவுவார் என்றால் அப்படி இருக்கட்டுமே. ஒரு விஜய் வந்து நாங்கள் எதிர்கால நம்பிக்கையாக வச்சு சொல்லணும்னா, அவர் ஜெயிக்கிறத, அவர் அதிகமான எம்எல்ஏக்கள் கையில் வச்சுக்கிறத அவர் உறுதி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஏன் இல்லைன்னா சினிமாவுக்கு போக போகிறாரு? வேற ஒரு துறையிலேருந்து வந்து இன்னொரு துறையை சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ ஜெயிக்கணும்ல. தப்பாக முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தா இப்போது அடுத்தடுத்த தொகுதிகளில் பர்மிஷனே இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. நாளைக்கு ஏதோ ஜேபிஆர் பொறியியல் கல்லூரியில் நேற்று அரங்க கூட்டம் மாதிரி நடத்து ஒரு 1500 பேரையோ 2000 பேரையோ பை இன்விடேஷன் சந்திக்கிறார் போல. இது மாதிரி ஊருக்கு கூட்டம் நடத்துகிறது தான் பிரச்சார வடிவம், தெரியுமா? இஸ் இட் எனஃப்? அங்கே வெளியில் கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சாரத்தில். இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இது மாதிரி ஒரு ஹாலில் நண்பீஸ்னு பேசிட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாரு. சாத்தியமாம்மா? அது இண்டிகேட் தாம்மா பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். எனக்கும் திரு விஜய் அவர்கள் இதில் வெல்ல வேண்டும் என்ற விருப்பம்தான். அரசியல் ரீதியாக உறுதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இங்கே உங்களோட இந்த 1.5 ஆண்டு கால அரசியல் பயணத்தை எடுத்துக்குவோம். 2 பெரிய மாநாடு, 3 சின்ன மாநாடு, ஆல் மீட்டிங்கு, ஒரு 4 பிரச்சாரம். இதை தாண்டி உங்கள் அரசியல் செயல்பாடு என்ன? எப்படி நான் நம்புவேன் வாக்காளனா உங்களை? நீங்கள் சூப்பர் ஸ்டார்ண்ணா பஸ்ஸு, நீங்கள் பாட்டு சினிமாவுக்கு போயிடுவீங்க பஸ்ஸு. 5 வருஷம் போராடினவங்க கூட, புரியுதா? எங்கள் வாழ்க்கை நேற்று ஏதோ ஊரில், கிருஷ்ணகிரியிலையோ ஏதோ ஒரு ஊரில்
52 வேகன்சிக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு பார்த்தியா செய்தியா? ஆமாம் சார். அந்த நிலைமையில் தான் இருக்காங்க எல்லாரும். வர முதலீடு பூரா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் தான், அது ஒரு 52 வேகன்சிக்கு எவ்வளோ பேர் நின்றுதாங்க பார்த்தியா? அந்த கூட்டத்தை பார்த்தியா? நீங்கள் பாட்டு சினிமாவுக்கு போயிடுவீங்க பாஸ். உங்களால் இங்கே வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியுமா? ஃபஸ்ட்டு எதை வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னு நம்புறது? உங்கள் செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்ல. அவங்களோட கட்சியை அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கே அவர்கிட்ட சிறந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை. அவ எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்? சரியா எப்படி நிர்வாகம் பண்ணுவார்? நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்க, சிறப்பாக செயல்படுவீங்கன்ற நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இந்த 1.5 ஆண்டு காலங்களில் ஒரு அரசியல் தலைவராக உங்களது செயல்பாடு என்ன? திமுக அவரை போட்டு நெருக்கடி பண்ணிட்டு இருக்குன்றதுனால விமர்சனம் பண்ணல. ஒரு கிரைசிஸ் நடந்தாலும் ஓடி தானே சார் போனீங்க நீங்கள். அந்த நேரத்தில் அவரை போட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி பேசலை. இன்றைக்கி பேசலாம். ஒரு நெருக்கடி வருது, நின்று ஃபேஸ் பண்ணுமா ஓடி போகணுமாயா? போய் இந்த செத்தவங்க வீட்டில் ஆறுதல் சொல்லுங்கயாண்ணா. நீங்கள் போக முடியல, கட்சி நிர்வாகிகள் அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஆர்டிஜிஎஸில் பணத்தை போட்டு விட்றீங்க, அவங்கெல்லாம் இங்கே கூட்டு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, அவங்க கட்சி நிர்வாகி பூரா தலைமறைவாகிறாங்க. எப்படி சார் உங்களை நம்பி ஆட்சி ஒப்படைக்கிறது? இந்த கேள்விகள் எல்லா வாக்காளர்களுக்கும் வரும். தேர்தல் நெருக்கத்தில் இந்த கேள்விகள் இன்னும் அதிகமாக வரும். இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணி உங்களை விமர்சனம் பண்ண தொடங்கல. அப்போ 2 தரப்பும் அடிப்பாங்க. அப்போ தான் ஃபேஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு தான் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். அவர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? ஆதவர்ஜன் அவர்கள் இருக்கார் சார், பெரிய பாலமா. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாக்கா இருக்கக்கூடாது மாலதி. அரசியல் புரிஞ்சா அது ஷாக்காவே இருக்காது. ஏமா எத்தனை நாளப்பா சொல்லுகிறேன் நான். ஒரு தேசிய கட்சி அந்த பிசியோட அந்த 2nd பேராகிராஃப் சிம்பிளிஃபைஸ் எவ்ரிதிங். இந்த அறிவிப்பின் மூலம் இந்தியா கூட்டணி மேலும் உறுதிப்படுகிறது. அவங்களோட கவனம் இந்தியா அலையன்ஸ், நாட் டிவிகே ஆர் தமிழ்நாடு. சார் இப்போ இதுக்கப்புறமாவது இந்த ஆதவ் பிளான்ட் பண்றாருல, காங்கிரஸோட தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு, அதை நிறுத்துவாரா மாட்டாரா? இன்றோடு இது முற்றுப்புள்ளி. கூட்டணிலாம் சும்மா அப்படி தான் கமிட்டிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. பிசிலாம் இப்படி ட்வீட் பண்ணுறத நம்ம எதிர்பார்க்கல. லுக், இதோட சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, காங்கிரஸ் டிஎம்கே போத் ஆர் இன் அன் அர்ஜென்சி. தி வாண்ட் டு சீல் தி அலையன்ஸ். தப்பி தவறி கூட டிவிக்கே கூட போகக்கூடாதுன்றதுக்காக தான் மாப்பிள்ளை சார் கிளம்பி டெல்லிக்கு போய் உட்காந்தது. இல்லை சார், டிஎம்கே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறது டிஎம்கேக்கு நல்லது. காங்கிரஸ் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு கூட்டணிக்கு போனது ஒரு தப்பான மூவோ. என்ன ஆப்ஷன் பாஸ்? சரி பாஸ், தனியாக போட்டுட்ருவியா? இல்லை சார், நம்ம நாங்கள் டிவிக்கு கூட போகிறோம் சொன்னனால தொகுதி இன்க்ரீஸ் ஆகும் சார். அவங்க போட்டி பீகாருக்கு முன் பீகாருக்கு பின் என்று நீ முடிவுகளை பிரித்து பார்க்க வேண்டும். மேபி 1 or 2 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது கூட இல்லை. இன்றைக்கி அந்த 1 கூட கேட்குற நிலைமையில் நீங்கள் இல்லை. அதனால தான் காங்கிரஸ் ஜம்ப்ஸ் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நீ சொல்கிறது டிவி கூட போகிறோன்னு பேசி அப்போவும் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது பீகாரில் ஜெயிச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு போன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைங்க டிவி போ அப்படின்ட்டாங்கன்னா. சரிங்க சார், இவ்வளோ நாள் காங்கிரஸ் வந்துடும் நம்பிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட போயிடுச்சு. தனியாக நிற்கிறது திரு விஜய் அவர்களுடைய ஆப்ஷனாக இருக்குமா? அதாவது வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, தனியாக நிற்கணும்னு நினைப்பாராங்க சார்? தனியாக நிற்கணுன்ற முடிவில் தான் இது வரைக்கும் இருக்கிறார். தனியாக நிற்கிறதுல என்னென்ன ரிஸ்க்குன்றத திரு விஜய் அவர்கள் இன்னும் உணரவில்லை, புரியவில்லை. விஜய் அவர்களின் எதிர்காலத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது தான் நல்லது. ஏன்னா கணிசமான எண்ணிக்கையில் இடங்களை பெற்று எம்எல்ஏவாகவும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் கொள்கை எதிரியோடு எந்த ஜென்மத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தி கொண்டு வருவதால் அவர் தனியாகத்தான் நிற்கப் போகிறார் என்பதை இப்போதைக்கு நாம் உறுதி செய்யலாம். ஏன்னா இது வரைக்கும் வேறு மாதிரியான சிக்னல்ஸ் எதுவும் வரல. நான் ஏற்கனவே அந்த தந்தியில் வந்த செய்தியை மறுத்தேன். நான் அது மாதிரி ஒரு இண்டிகேஷனும் கிடையாது, அதுபோல் எதுவுமே நடக்கலை அப்படின்றதே நான் சொன்னேன். தனியாக நிற்பதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பீகாரை பார்த்தும் பிரசாந்த் கிஷோரை பார்த்தும் திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னாங்க சார், இப்போ வந்து ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாருன்னா 2 சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது சார். ஒன்று, ஓட்டுக்களை பிரித்து திமுக ஜெயிக்கலாம். இன்னொன்று, பயங்கர மோசமாக திரு விஜய் அவர்கள் தோற்று போவார். ஸோ அது அவரோட இமேஜை காலி பண்ணிடும்ல. தட் இஸ் விஜய்ஸ் ப்ராப்ளம். வாட் கேன் வி டூ? அது நடக்க வேணான்றதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொன்னோம், நீ வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா சரி, சேரலன்னா போங்க. விஜய் அவர்களோட பேர் டேமேஜ் தான் ஆகும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். யூ சி யூஆர் டேக்கிங் அ ரிஸ்க். நீங்கள் நான் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வரணும், நாங்கள் பஸ் நாளைக்கு ராஜ்பவனுக்கு போய் பதவி ஏற்றுங்க பஸ்லாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த ரிஸ்கோட விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும். இது ஒன்றும் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். பிரசாந்த் கிஷோர் வந்து பிஃபோர் பீகார் ரிசல்ட்டு ஹீரோ மாதிரி இருந்தார். அப்புறம் அவர் ஒரு 0ன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று, திமுகவே திரும்ப ஜெயிக்குதுன்னு வைங்களேன், அப்போ
விஜய் எப்படி இருக்கணும் சினிமாவில் கூட, இன்னொரு தடவையும் அவரை சினிமாவில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்க விட்டு அவங்களோட மிகப்பெரிய எதிரியை அவங்க வளர்த்து விட மாட்டாங்க. கமல் மாதிரி திரும்ப போய் திரு கருப்பழனியப்பன் சொன்ன மாதிரி மீண்டும் அவர் திமுக கிட்ட தானே சார் அடி பண்ணிய வேண்டிய நிலைமை ஏற்படும். வியாபாரம் உங்களுக்கு திமுக புரியாது தான். ஜனநாயகனோட சேட்டலைட் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்குது? அது ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவாங்க. உங்களால கண்ட்ரோல்ல இல்லைல்ல. நாளைக்கு நீங்க சினிமாவுக்கு போனாலும் உங்க கண்ட்ரோல் அது இல்லைல்ல. நீங்களே 200 கோடி போட்டு உங்களை வச்சு படம் எடுத்துக்க போறது இல்லைல்ல. இன்னொன்று ப்ரொடியூசர் வரணும்ல. ஒரே ப்ரொடியூசர் யாருப்பா? சிவப்பு பூதம் தயாரிப்பு நிறுவனத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இன்பன் உதயநிதி வழங்கும் திரு விஜய் அவர்களின் படம். இன்பன் தான் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு உங்களுக்கு. கரெக்டா? இட் இஸ் அப் டு ஹிம், ஹிஸ் ஃபியூச்சர், ஹீ டுக் தி ரிஸ்க், ஹிஸ் பார்ட்டி, லெட் ஹிம் டேக் அ கால். இன்னைக்கு புரியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி என்ற பிறகு இப்போது ஹி ஹாஸ் டு ரீகால். அண்டு ஆலோசனை சொல்கிறதெல்லாம் தப்பான ஆளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுட்டு இருக்காரு. இந்த தலைமுறையினருக்கு நினைவிருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு காவல்துறை அதிகாரி, ஜாஃபர் சேட். அந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பெருமளவில் ஒட்டுக்கேட்பை அறிமுகப்படுத்திய அதிகாரி ஜாஃபர் சேட். யாருக்குமே நேர்மையானவர் கிடையாது ஜாஃபர் சேட். அவரை தவிர யாருக்கும் நேர்மையானவர் கிடையாது. கருணாநிதி கூட பேசிக்கிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபோனெல்லாம் ஒட்டுக்கேட்ட ஆளு தான் இந்த ஜாஃபர் சேட். உன்னை நம்பி தானே பேசுகிறேன், நீ கருணாநிதி கவர்மெண்ட்டு தான் உன்னை இவ்வளோ பெரிய பதவி கொடுத்து இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா அதையுமா டேப் பண்ணி வைப்ப. அப்படிப்பட்ட ஆளோடு 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் விஜய். வேணா நான் பார்ட்டிலே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வர ஆஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போக்கடன் இல்லை, இங்கே சேர்க்கறது இல்லை. அப்பாவோட ஒரு செல்வாக்கு முடிஞ்சிச்சு, திமுகவில் சேர்க்கறது இல்லை, எந்த பதவியும் அவருக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க, சேர்க்கறது இல்லை. அதனால நம்மளை விட ஜூனியர் ரவிக்குமார்லாம் போய் அங்கே டிவிக்கு கூட்டத்தில் நிற்கிறார், நம்மளே போவோம், போய் எனக்கு ஒரு நல்ல பதவி கொடுங்கன்ட்டு போய் இந்த மாதிரி ஆளுகிட்ட ஆலோசனை பண்ணால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து ஜாஃபர் சேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக பேசும், என்ன மூடில் இருக்காரு விஜய். கண்டிப்பாக அதான் ஜாஃபர் யாருக்கும் லாயல் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதனால் கண்டிப்பாக இன்னொன்று பழைய கான்ட்ராக்ட்ஸ்லாம் போயிடுமேன்னு அவரும் ராஜாசங்கரும் அவ்வளோ க்ளோஸு. இங்கே ராஜசங்கர் கூப்பிட்டுனே நடக்குதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டாரா? இப்போவே சுற்றி வச்சுருக்காளுங்க பூரா திமுக ஆளுங்க தான், அதுவே தெரியல அவருக்கு இன்னும். ஸோ சரியான முடிவை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும். சரியான முடிவை நீங்கள் தாமதமாக எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது அரசியலில் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சதுனால தான் டிஎம்கே காங்கிரஸ் டக்குன்னு முடிவு எடுத்துருச்சு, தெரியுதா? வாட்ஸ் த பாயிண்ட் இன் டிலேயிங்? இன்னொன்று, இந்த விரைவாக இது முடிவெடுத்ததன் மூலமாக எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, எதிர்முகம் கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்த்தலாம் அல்லவா? அடுத்த மாதம் ராகுலை தமிழகம் அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறது. உங்களால் நடத்த முடியுமா? ஜி வந்து தனியாக பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு நிறுவுறதுக்காகவும் இது இருக்கலாம் இல்லையா? ஆல் செட் அண்ட் டன் தேர் அலைன்ஸ் இஸ் இன்டாக்ட் ஸ்ட்ராங். உண்மையிலே அதிமுக கூட்டாரம் தான் கலகலத்துக்கிட்டு இருக்கு. ஐயா வேறு புது கட்சி ஆரம்பிக்க போகிற நியூஸ் வந்துருக்கு, பார்த்தியா? பார்த்தேன் சார். ஐயா பாமக. அதான் சார் எனக்கு என்னன்னு புரியல. ஏதோ டாக்குமெண்ட்லாம் போட்டுவிட்டாங்களே, ஏதோ பத்திரம் மாதிரி. சரிண்ணா, என்ன சொல்கிற? ஐயா புது கட்சி ஆரம்பிக்கிறாரா? என்ன அவர்தே நிறுவனர், எல்லா விதியும் திருத்துறவர் அவர்தே. அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்ன சார் கதை? 2 பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு, தினமலர்லேயும் வந்திருக்கு, தினகரன்லேயும் வந்திருக்கு. அன்புமணி வேலை கட்சியை கலைச்சாலும் கலைப்பார். அவரே அப்போ புது கட்சி ஆரம்பிக்கணும். நான் பரவாயில்ல சார், பிரமாணியாவோட நல்லா ஒர்க் பண்ணுறாரு இவர். யார்? அன்புமணி. உண்மையிலே வி ஷுட் கிவ் ஹிம் தட் கிரெடிட்டு. யோசிச்சுப்பார். நீ சொன்னது ஒரு சரியான பாயிண்ட்டுப்பா. இது யோசிச்சு பார்த்தா ஐயாவாப்பா புது கட்சி ஆரம்பிப்பார். எப்போ ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு, வேணா புது கட்சி ஆரம்பிச்சுக்க, என்கிட்ட கேட்டால் பேர் கூட நான் சொல்கிறேன், இது ஏன் கட்சி. ஆனால் திரு அன்புமணி அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம். இது எதுக்குன்னா ஐயா கூட இருக்கவங்களை குழப்புறதுக்கு. இப்போ நான் டக்குன்னு ஐயாவுக்கு ஃபோன் போட்டு என்னங்க ஐயா புது கட்சி ஆரம்பிக்கணும் எவன் சொன்னது அப்படின்னு வருது, நான் கேட்டுருவேன். மற்ற பாமக தொண்டர்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைல்ல. ஓஹோ, செட் ஆகுது. அப்போ பாமக உறுதியாக அன்புமணிட்டு தான் இருக்கு, நம்ம அங்கிட்டு போயிடுவோம் குழப்பறதுக்காக. ஸோ ஆல் செட் அண்ட் டன் இந்த என்டிஏ கூட்டணி குழப்பமான நிலையில் தானே இப்போது இருக்கிறது. நாங்கள் பார்த்தீங்களா தெம்பு எங்கால் கூட்டின்னு வந்து மாநாடு போடுறோம் பாருங்கள், உங்களால் மாநாடு போட முடியுதா? ஸோ இப்போ இந்த வார் ஆஃப் பெர்செப்ஷன்ஸு எப்படி நடக்குது தெரியுதா? நெருங்க நல்லா இருக்கும். நவம்பர் 4ஆவது வாரம் சொன்னேன்னா நடக்குதா? நேற்று ஈடி வேற வந்துருச்சு, ஜிஎஸ்டியில் வந்திருக்கு. அதான் ஈடியோட தம்பி. சரி, என்ன விஜய்க்கு ஏதோ சொல்ல விரும்புகிறீங்க, சொல்லுங்கள் சார். இப்போது உதயநிதிக்கு வந்து எப்படி விஜய் பர்சனல் எனிமியோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் உதயநிதி பர்சனல் எனிமி. அவரை செக் வைக்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் சரியான மூவ் பண்ணியிருக்கீங்க? அந்த மூவ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? ஸோ உங்களோட எதிரியே உங்களால் சமாளிக்க முடியல, எதிர்கொள்ள முடியல.
நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க? இன்றைக்கி தானே திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாக இருக்குது. இப்போ உட்காந்து அந்த 70 குழு மீண்டும் விவாதிக்கும். இல்லை அதுக்கப்புறம் இண்டிகேஷன்லாம் மாற்ற வாய்ப்பு இருக்குது சார். இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா சார், அதாவது இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காரு. இந்த எலெக்ஷனில் நல்லா தீவிரமாக எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா காசையும் போட்டு ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட போடுவாங்க. இதே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3% ஒரு 6% வந்துச்சுன்னு வச்சுக்க, எப்படி தோற்று போவோம். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து காசு போட்டுக்கிட்டு, எதுக்கு நம்ம போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சோம்ல சார். தேமுதிக கட்சி தொடங்கிய போது சொத்தை அழித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். புரியுதா? இன்னும் கணக்கு காட்டிகிட்டு இருக்காங்க ஈரோடு பக்கத்துல எல்லாம். ஈஸின்னு நினச்சிட்டாருப்பா, அவரோட சிக்கல் இதுதான்ப்பா, சினிமாவில் ஜெயிச்சிட்டோம், அதே மாதிரி இது ஈஸி, மற்றவங்க மாதிரி இல்லாமல் ரிட்டையர் ஆன பிறகு வரல, நம்ம டாப்பில் இருந்து வந்துட்டோம், டாப்பாக போய் சிஎம் சேரில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. புரிந்து கொள்வார். நன்றி. நன்றி சார்.